ஆமென். நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்வீர்கள்? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளாக அது பேலன்ஸ் செய்கிறது. ஆமென். அன்று சொல்கிறேன், வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையா என்ன செய்யாது, திரும்பாது. அது என் விருப்பத்தை அல்ல, அவர் விருப்பத்தை நிறைவேற்றும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பென்னி சொன்னார், அவருக்கு நல்ல வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கு. சகல ஜனங்களை பார்க்கலும் உன்னை நான் என்ன செய்வேன், ஆசீர்வாதமா வைப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சது. கடந்த 31ஆம் தேதி அல்லது 1ஆம் தேதி அதிகாலையில். அந்த வாக்குத்தத்தம் என்ன? உனக்கு முன்பாக ஒருவனும் என்ன செய்ய மாட்டான், எதிர்த்து நிற்க மாட்டான். நான் இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு அன்னைக்கு யோசிச்சேன். 1ஆம் தேதி காலையில். பொதுவா இந்த 2024 பொறுத்தவரை எனக்கு வெளியிலிருந்து பெரிய எதிர்ப்புகள் ஒன்றும் இல்லை. பிரதர் தான் அண்ணா வந்து தீர்க்க தரிசனமா சொல்றாரோ, அதாவது நான் அறிந்தபடி பெரிய எதிர்ப்புகள் இல்லை. வீட்டுக்குள்ள வழக்கமான எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்துச்சு. அப்ப நான் ஒரு வேளை நினைச்சேன், இந்த வருஷத்துல இருந்து அது என்ன செய்யாது, இருக்காது. தானியேலுடைய நாவை கர்த்தர் என்ன செய்துட்டார்? தானியேல் இல்லையே, சிங்கங்களுடைய நாவை கர்த்தர் என்ன செய்துட்டார்? அடைத்து போட்டது போல என்னுடைய எதிராளிகளுடைய நாவெல்லாம் அடைத்து போடப்படும் அப்படின்னு நான் ஒரு கற்பனை யோசித்தேன். ஆனா 1ஆம் தேதியே என் எதிர்ப்பு கிளம்பிருச்சு. அநேகர் சாட்சிகள். சில நேரங்களில் நாம விரும்புகிறது நடக்காது, ஆனால் அவர் விரும்புகிறது அவருடைய வார்த்தைகளின் மூலமாய் நடக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. 31ஆம் தேதி வந்தவர்களுக்கு வாக்குத்தத்த வார்த்தைகள் தெரியும். ஒருவேளை சபையின் ஐக்கியங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். மற்றவங்களுக்காகவும் அதை ஒருவர் வாசித்து விடலாம். ஏசாயா 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். எப்பா என்ன வசனம்னு சொன்னாதானே? 26:4. ரைட், வெரி குட், வெரி குட். போதும். இன்றைக்கு நமக்கு இந்த ஆண்டு ஆண்டவர் இந்த சபைக்கு முன்பாக வைக்கும்படி எனக்குள் உணர்த்தின ஒரு வேத வார்த்தை, அவ்வளவுதான். நம்ம அந்த கிளி ஜோசியம் பார்க்குறவங்க கிடையாது. அதனால் அப்படியெல்லாம் வார்த்தைகளை எடுப்பதில்லை. நான் இந்த வருஷங்கள் ஆண்டவரே எல்லா வாக்குத்தத்தங்களும் நீர் எங்களுக்கு கொடுத்தவைகள் தான். ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் உம்முடைய நாமம் இருக்கிறது. அதனால எந்த வார்த்தைகள் நாங்கள் தேர்வு செய்தாலும் நீங்க அந்த வார்த்தைகளோடு எங்களோட இடைப்படுகிறீர். ஆனாலும் எங்களுடைய பலகீனத்து நிமித்தம் ஆண்டவரை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இப்போ ஒரே நிமிஷங்களால ஓட முடியல. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வார்த்தைகளை இந்த ஆண்டின் வார்த்தையாக எடுத்து ஓடுறோம். அது போல இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு வார்த்தைகளை தாரும் என்று ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது இந்த பகுதி என்னை அதிகமாய் என்னுடைய மனதை உணர்த்தினது, ஊக்குவித்தது, உந்துவித்தது. அதனால இந்த வார்த்தைகளை தேர்வு செய்தேன். நம்முடைய இந்த ஆண்டின் பிரயாணத்திற்காக இந்த வார்த்தைகளை இது இன்றைக்கு ஒரு பகுதி தான் பேச போறேன். ஒருவேளை ஆண்டவர் அனுமதித்த, ஒருவேளை கர்த்தர் எனக்கு அனுமதித்தால் இதை எவ்வளவு நாட்கள் கண்டினியூ பண்ணணுங்கிறத ஆண்டவரே முடிவு செய்ய. ஏன்னா என் கையில எந்த பிளானும் இல்லை. ஆனால் கர்த்தர் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் சொல்லுங்கள், கர்த்தரே என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த வார்த்தைகளை வாசித்து விடுவோமா? 1 2 3. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். இந்த முதல் வார்த்தை நமக்கு ஒன்றும் விளக்க தேவை இருக்காது. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். இது ரொம்ப எளிமையான பதம், எளிமையான வார்த்தை. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அநேகர் சொல்லலாம், பிரதர் நாங்க அவரை மட்டும்தான் என்ன செய்துட்டு இருக்கிறோம், நம்பிட்டு இருக்கிறோம் பிரதர், எங்களுக்கு வேற யார் இருக்கிறா? ரைட், பார்க்கலாம். ஆனால் அடுத்த வார்த்தையில சொல்லுகிறது, கர்த்தராகிய யெகோவா அவர் நித்திய கன்மலையா இருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு பேச போகிற வார்த்தை என்ன? அந்த நித்திய கன்மலைக்குள் இருந்து ஆண்டவர் உங்களை எப்படி நடத்த போகிறார்? ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நித்திய கன்மலையானவராக இருந்து தம்முடைய ஜனத்தை எவ்விதமாய் நடத்த விரும்புகிறார். அதுல ஒரே ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு பேச போற. அதுக்கான நேரம் கூட எனக்கு போதுமா அப்படின்னு தெரியல. ஆண்டவர் உங்களோட பேசட்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. முதலாவது, கன்மலை அப்படின்னா என்ன சொல்லுங்க? அதுதான் கன்மலைன்னு சொல்லிடாதீங்க.
கண்மலை அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கிளிப் போடுமா? இதுவாப்பா ஃபர்ஸ்ட் கிளிப்? இன்னொன்னும்பா. ஓகே. இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள் பாருங்கள், இதுதான் கண்மலை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இத குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வறண்ட பாறை. கண்மலைனா என்ன? ஒரு வறண்ட பாறை. நீங்க பாருங்க, அதுக்கு வெளியில இருக்கிற இடத்தை விட்டுருங்க, அது கண்மலை கிடையாது. அது வந்து செழிப்பான வயல் அல்லது செழிப்பான பூமி. அதுல ஒரு கண்மலை இருக்கிறது. அந்த கண்மலை ஒரு வறண்ட பாறை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். போதும். இந்த கண்மலையை நீங்கள் பார்க்கிற பொழுது, இந்த பாறையை நீங்கள் பார்க்கிற பொழுது, வெளிப்புறமாக நீங்கள் எந்த விதமான ஒரு செழுமையை, செழிப்பை நீங்கள் என்ன செய்த முடியாது, பார்த்துவிட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த கண்மலைக்குள் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கான சகல ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதன் ஊடாய் நாம் கடந்து போக போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார் என்று நான் விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ யார் அந்த கண்மலை? நம்முடைய தேவனே அந்த கண்மலை. விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமென் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல் முறையாக நம்முடைய ஆண்டவர் கண்மலை என்பதை யார் அடையாளப்படுத்துகிறார்னு கேட்டீங்கன்னா, மோசே அடையாளப்படுத்துகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்துல ஆமென் மிக அற்புதமாக யோசுவா அந்த நேபோ மலையிலே வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுக்கிற பொழுது, தேவனை கண்மலை என்பதை, தேவன் தான் கண்மலை என்பதை குறித்து முதல் ஒரு அடையாளத்தை, ஒரு வெளிப்பாட்டை மோசே கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். அதற்கு பின்பு, அதாவது அதற்கு பின்பு அவரை ஒரு கண்மலையாய் யார் பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்னாள் என்ற சகோதரி காண்பீர்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அங்கே அன்னாள் என்கிற அந்த சகோதரி சொல்லுகிறார், கர்த்தரை போல் பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல் ஒரு கண்மலை இல்லை. முதலாவது தேவன் கண்மலை என்பதை மோசே அடையாளப்படுத்துகிறார். பின்பு அவர் கண்மலையானவர் என்பதை அன்னாள் சொல்லுகிறாள். அதற்கு பின்பு தாவீது பல இடத்துல, நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்ப்பது நேரம், எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறது கொஞ்சம் கடினம். ஆனாலும் தாவீது தன்னுடைய சங்கீதங்களிலும் சரி, தன் எழுதின அந்த புஸ்தகங்களிலும் சரி, அநேக இடத்திலே கர்த்தரை தன் கண்மலையாய் பார்ப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். 2 சாமுவேல் 22:32 அங்கே தாவீது அதை ஆழப்படுத்துகிறான். தேவனே அன்றி கண்மலை யார்? வேற கண்மலையே இல்லப்பா, அவர் மட்டும்தான் கண்மலை அப்படின்ட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 18ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல நீங்கள் வாசிக்கிற பொழுது தாவீது எழுதுகிறார், கர்த்தர் என்னுடைய கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும். ஆக பழைய ஏற்பாட்டுக்குள் நீங்கள் வரும் பொழுது நீங்கள் பாருங்கள், மோசே அவரை கண்மலையாய் பார்க்கிறாள், அன்னாள் அவரை கண்மலையாய் பார்க்கிறார், தாவீது அவரை கண்மலையாய் பார்க்கிறார். அவர்தான் கண்மலை என்கிறதை குறித்து ஒரு தீர்க்கமான ஒரு வெளிப்பாட்டை பழைய ஏற்பாட்டின் வசனங்கள் கொடுக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம வரும் பொழுது கண்மலை என்ற இடத்துக்குள்ள வரும்போது தேவனே கண்மலை என்று சொல்லாமல் பவுல் இன்னும் கொஞ்சம் கூட அதை ஆழப்படுத்தி விடுகிறான். அந்த கண்மலை யார்தான்? தேவனே என் கண்மலை என்பது எப்படி இருக்கு? இப்ப பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 10:4 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 10 அந்த கண்மலை யார்தான்? இப்ப தேவனே என்னுடைய, அவர்தான் கர்த்தரை அன்றி கண்மலை யார்? தேவனே கண்மலையானவர். அப்படி எல்லாம் சொல்லிட்டு என்ன எழுதுறாரு பாருங்க. அந்த கண்மலை யார்தான்? இயேசுதான் அப்படிங்கறது, கிறிஸ்து இயேசு அப்படிங்கறத மிக அற்புதமாக எழுதி விடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எல்லோரும் ஒரே தண்ணீரை குடித்தார்களே, அது எப்ப நடக்குது? வனாந்தரத்துல மோசேயால் வழிநடத்தப்பட்ட ஜனங்கள் குடித்ததை குறித்து எழுதும் பொழுது அங்கே அவர்கள் பார்த்த கண்மலை யாருன்னு எழுதிட்டாரு?
கிறிஸ்துவே அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நமக்கு யோசனை பாருங்க, அப்போ எங்க கிறிஸ்து இருந்தார்? நம்முடைய பார்வையிலே அதுக்கு பிறகு இல்லையா மரியாளுடைய வயிற்றிலிருந்து பிறந்த கிறிஸ்துவை தான் நான் பார்த்திருக்கிறோம். ஆனால் பவுல் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், வனாந்தரத்துல கூட அந்த ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தவர் அவர்தான் அப்படின்னு எழுதிட்டாரு. அவர்கள் பார்த்த கண்மலை யார்தான்? கிறிஸ்து தான் என்று எழுதுகிறார். அப்ப கிறிஸ்து தான் அவர்கள் தாகத்தை தீர்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாரு? கிறிஸ்து தான் அவர்களை வழிநடத்தி இருக்கிறார். அந்த கிறிஸ்து இன்றைக்கு அவர்களை அடையாளப்படுத்த முடியல. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த கண்மலையை பார்த்து அவரை ஆராதிப்பதற்கு கர்த்தரே உங்களுக்கும் எனக்கு உதவி செய்திருக்கிறார். E மைனர் படிங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தே. எல்லாருமா கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தே. உழையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினீர் கழுகினீர் காத்து அருகிறே. தூக்கினீர் கழுகினீர் ஆமே. பாவங்களை மன்னித்தீ, சாபங்களை நீக்கினீ. சத்துருவின் கையினின்று விடுதலை கொடுத்தீ. பாவங்களை மன்னித்தீ, சந்தோஷத்தோடு சத்துருவின் கையினின்று விடுதலை கொடுத்தீ. தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். சொல்லுவோமாம், ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன். ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. உழையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினீர் கழுகினீர் காத்து வருகிறே. தூக்கினீர் கழுகினீர் காத்து வருகிறே. ஆமென். இந்த கிறிஸ்துவாயிருக்கிற கண்மலைக்குள் அவருடைய சபையாகிய நமக்கு தேவன் அளிக்க போகிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரே ஒரு காரியத்தை இன்னைக்கு பேச போறேன். இதை தொடர்ந்து ஆண்டவர் உணர்த்துகிற வரை அல்லது இந்த ஆண்டுல ஆண்டவர் உணர்த்துகிற நேரத்துல இதே பகுதிகளை உங்களோடு கூட தொடர்ச்சியாக நடத்துவேன். ஆமென். முதலாவது, இந்த கண்மலைக்கு ஒரு பெயர் தாகம் தீர்க்கும் கண்மலை. எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஒருவேளை இந்த காலையில ஒரு தாகத்தோடு நீங்க வந்திருந்தீங்கன்னா, அது எந்த விதமான தாகமா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் தாகத்தை தீர்ப்பார் என்று நான் விரும்புகிறேன். காரணம், இந்த கண்மலை அந்த தாகத்தை தீர்க்கும் கண்மலை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு தெரியும், சமாரியா ஸ்திரியை பார்த்து சொன்னார், எப்பா நீ எடுக்கிற அந்த தண்ணீர் அது மீண்டும் உனக்கு என்ன செய்யும் தெரியுமா? தாகத்தை உண்டாக்கும். யோவான் 4ஆம் அதிகாரத்துல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் இப்பொழுது உனக்கு ஒரு தண்ணீரை கொடுக்க போகிறேன், அது ஒரு காலமும் உனக்கு தாகத்தை என்ன செய்யாது? உண்டாக்கும். ஆமென். தாகத்தை உண்டாக்காது. ஆமென். அப்படிப்பட்ட தாகம் தீர்க்கும் கண்மலையாய் அன்றைக்கு வெளிப்பட்டார். இன்றைக்கும் இந்த திருச்சபையில ஆண்டவர் உங்களுக்கும் அப்படி வெளிப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக இன்னைக்கு நம்ம ஒரு வசன பகுதி எடுக்க போறோம். என்னாகமங்களின் புஸ்தகம் 20-21 அதிகாரத்துக்குள்ளே மாத்திரம் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னாகமங்களின் புஸ்தகம் 20-21 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் சம்பவத்துக்குள் வருவோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி அந்த ஜனத்தின் தாகத்தை தீர்த்தார் என்கிற காரியத்தை பார்க்க போறோம். இதுல ஆண்டவர் உங்களை நடத்துகிற காரியத்தை, ஒருவேளை எதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டின் இந்த துவக்க ஆராதனையில எதெல்லாம் பிடிச்சுக்கிடணும் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறாரோ அதை நீங்க பிடிச்சுக்காங்க. வார்த்தைகளை கவனமா கேட்டுக்கிட்டு வாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முதலாவது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 21 போடச்சனா 21 போட்டு வச்சிருக்காங்க. இவர்கள் இஸ்ரவேல் எல்லாரும் எங்கே இப்பொழுது இருக்கிறார்கள் அப்படின்னா, சீன் என்று சொல்லுகிற வனாந்தரத்துல அந்த இடப்பகுதிக்கு பேர் காதேஸ். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? காதேஸ் என்கிற ஒரு இடத்துல இருக்கிறார்கள். காதேஸ் என்ற வார்த்தைக்கு
என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தம் அல்லது ஹோலி அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க ஒரு ஆமென். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சீன் வனாந்தரத்தில் இருக்கிற காதேஸ் என்ற ஒரு நிலப்பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். காதேஸ் என்ற வார்த்தைக்கு பரிசுத்தம் என்று அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இந்த லேண்டை குறித்து, இந்த இடத்தை குறித்த யூத அகழ்வாராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, இந்த காதேஸ் என்பது பாலைவன சோலை. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? பாலைவன சோலை. சோலை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையாகவே பாலைவன பிரதேசத்திலே நீரூற்றுகள் உள்ள இடத்தை தான் சோலை என்று அழைப்பார்கள். அதனாலதான் பாலைவன. இப்ப நமக்கு தெரியும், வனாந்தரத்துல எல்லா இடத்திலையும் நீங்க என்னத்தை பார்க்க முடியாது? நீரூற்றை பார்க்க முடியாது. ஆகவே வனாந்தரத்துல எங்காகலும் சில இடங்கள் நீரூற்றுகளை பார்க்கிற பொழுது அந்த நீரூற்றுகளை குறித்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது பாலைவன சோலை என்று சொல்வார்கள். ஆக இந்த காதேசும் ஒரு பாலைவன சோலையாகவே இருந்தது. விளங்குறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆக இது ஒரு பாலைவன சோலையாக இந்த காதேஸ் இருந்ததுனாலதான் இஸ்ரவேல் என்கிற தேவனுடைய ஜனங்கள் குறிப்பாக இந்த இடத்திலே வந்து பாளையம் இறங்குகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? இந்த இடம் நாம் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக இருக்கும், நல்ல ஒரு நீர்நிலை எனக்கு இருக்கும், ஆகவே எங்களுடைய வாழ்வாதாரங்களை நாங்க கட்டி எழுப்புவதற்கு இந்த இடம் எங்களுக்கு ஒரு அருமையா இருக்கும். ஆகவே இந்த இடத்துல நிச்சயமாக நாங்கள் தாகம் தீர்க்கப்படுவோம், இந்த இடத்துல நிச்சயமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம், இந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்கு நன்மையானதை தருவார் என்கிற பெரிய நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இந்த இடத்திலே அவர்கள் வந்து நின்றார்கள். அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றமாய் போய்விடுகிறது. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இப்பொழுது பாருங்கள் நேர் எதிராக மாறுகிறது. இப்பொழுது பாலைவன சோலையில் அவங்க இருக்காங்க. ஆனா 2வது வசனத்துல பாருங்க, ஒரு அதிர்ச்சி, ஒரு ஏமாற்றம் அங்கே நம்ம பார்க்கிறோம். என்ன? அல்லேலூயா. எங்க இல்ல பிரதர்? பாலைவனத்துல இல்லைன்னா பரவாயில்ல, பாலைவன சோலையிலேயே இல்லையே. யோசித்து பாருங்கள். பிரைசலா. ஐயாமே, நார்த்தில் இல்லைன்னா பரவாயில்ல, கார்னியாவில் இல்லைன்னா எப்படி? யோசிச்சு பாருங்க. நாம் ஒரு இடத்தை நம்பி வந்திருக்கிறோம், ஒரு செழிப்பை நம்பி வந்திருக்கிறோம், ஒரு ஆசீர்வாதத்தை நம்பி வந்திருக்கிறோம். ஆனால் பாருங்கள், சில நேரங்கள்ல அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்காது? ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. ஏமே ஹல்லேலூயா. இங்கே ஏன் இந்த நிலைமை இவர்களுக்கு வந்தது என்று ஒருவேளை நீங்கள் என்னை கேட்பீர்கள் என்றால், நான் சொல்லுவேன், இவர்கள் என்ன இந்த பாலைவன சோலையைத்தான் நம்பி இருந்தாங்களே ஒழிய இந்த பாலைநிலத்திலே வழிநடத்தின கர்த்தரை என்ன செய்யல? சொல்லுங்க ராமே. அந்த கண்மலையான தேவனை நம்பி இருக்கிறவனுக்குத்தான் அவர் தாகம் தீர்ப்பார். நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தரை என்றென்றைக்கும் என்ன செய்யுங்கள்? நம்புங்கள், அவரே உங்களுக்கு நித்திய கண்மலை. ஆனால் இவர்கள் எதைத்தான் நம்பினார்கள் பாருங்க. அதுக்கு அவங்க பாலைவனத்தை தான் நம்பினார்களாங்கிறத பார்க்கிறேன். இன்னைக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இந்த 2025 நாம் துவங்கி இருக்கிறோம். நீங்கள் எதை நம்பிக்கையாக வைத்திருக்கிறீர்கள்? இந்த 2025வது ஆண்டுல நீங்கள் பாலைவன சோலையை அல்லது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் நம்பி உங்களுடைய வாழ்க்கையை துவங்கி இருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை, இந்த வனாந்தரத்திலே எங்களை வழிநடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்குமான எங்களுடைய தேவன், அவர் எங்களை நடத்துவார் என்று நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே வாசிக்கிறோம், என்னில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான்? தாகமடையான். பசியுமடையான், தாகமடையான். ஹல்லேலூயா. இவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்திருப்பார்கள் என்றால் நிச்சயமா இந்த காதேசு அவர்களுக்கு நடத்தி இருக்கும். இந்த காதேசு மட்டுமல்ல, வனாந்தரங்களில் கூட கர்த்தர் நடத்தி இருப்பார். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையற்றவர்களாய் இந்த ஜனங்கள் இருந்தபடினால் அவர்கள் இப்பொழுது தவிப்புக்கு ஆளாகிறார்கள். 2025ஆம் ஆண்டை துவக்கத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஏமே உங்க வாழ்க்கையில் நிறைய பிளான் நீங்க போட்டு வச்சிருக்கலாம், நிறைய திட்டங்கள் போட்டு வச்சிருக்கலாம். ஏமே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே
இதெல்லாம் உம்மால் மாத்திரமே ஆகும். நான் என்கிட்ட இருக்கிற இந்த பணத்தை கொண்டோ, என்கிட்ட இருக்கிற இந்த புகழை கொண்டோ, என்கிட்ட இருக்கிற குடும்ப பின்னணியை கொண்டோ நான் ஒன்றுமே செய்ய முடியாதவனப்பா. ஆண்டவரே, எல்லாம் நீர் எனக்கு கொடுத்தவைகள் தான், அவை உம்மாலே அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் பிரகாசித்தது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார் என்று சொல்லும்படி ஆமென். அவரை நோக்கி பார்த்த இடங்களில் எல்லாம் உங்கள் முகங்களை என்ன செய்வார் தெரியுமா? பிரகாசிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாகம். எசாயா 44:3 சொல்கிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் உண்டாக்குகிறது யாருன்னா தேவன் தானே. யோசித்து பாருங்கள். இவர்கள் பாலைவன சோலையை நம்புகிறார்கள், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதை உண்டாக்குகிறவர் நானே. உனக்கு தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை உண்டாக்கி கொடுப்பேன். ஒருவேளை நீ நிற்கிற பூமி வறண்டதா இருந்தாலும் அதை நீரூற்றாய் மாற்றி கொடுக்கிறவர் நான் தான் என்பதை சொல்லுகிறார். 2025 வருஷத்துல இந்த முதல் செய்தியா சொல்லுகிறேன், உங்களுடைய கண்கள் என்ன செய்யக்கூடாது? ஹல்லேலூயா, ஆமென். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நோக்கி பார்க்காமல் என்றென்றைக்கும் கர்த்தரை நம்பிக்கொண்டிருங்கள். இந்த கண்மலையாகிய தேவன் உங்கள் தாகத்தை தீர்த்து உங்களை வழிநடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவர்கள் இப்பொழுது என்ன நடக்கிறது? இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்ற உடனேயே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்க துவங்குகிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அப்ப முறுமுறுப்பதனுடைய ரகசியம் என்னன்னா, இவங்க யாரை நம்பி வந்தாங்க? கர்த்தரை நம்பி இல்ல. கர்த்தரை நம்பி இருந்தா முறுமுறுக்க மாட்டானே. யோசித்து பாருங்கள். நான் ஒரு ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார், ஆமென். அந்த வார்த்தையை நம்பி நான் வருகிறேன், அந்த வார்த்தைக்கு மாறாக போகிறது. அப்பொழுது நான் என்ன சொல்வேன்? யோபு சொல்லுகிறான், ஆமென், நன்மைக்கு காத்திருந்தேன், தீமை எனக்கு வந்தது, அதை குறித்து நான் கவலைப்படல. என்னை அவர் கொன்று போட்டாலும் நான் அவரை என்ன செய்திருப்பேன்? நம்பி இருப்பேன். கண்மலையாகிய தேவனை நம்பி இருந்தான். கர்த்தர் யோபுவை நினைத்தருளினார். அவனுடைய தாகத்தை கர்த்தர் என்ன செய்தார்? தீர்த்தார். அவனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமையை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது இவர்கள் கர்த்தரை நம்பி இருந்தால், ஒருவேளை இப்படி தண்ணீர் இல்லாமல் ஒரு வேளைக்கு வந்திருந்தா கூட அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? மோசே இடத்துல போய் நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம், நாம் இந்த பகுதிக்கு நேராக ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்தார், ஆனால் நமக்கு வந்த ஆகாரம் இல்லை, இங்கே புசிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மரணத்தை நோக்கி போகிறோம், ஆகவே நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம் என்று கேட்டிருப்பார்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? அதுதானே செய்வான். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வேற எதை செய்ய முடியும்? கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு வேற என்ன பலன் இருக்கிறது? இப்படி கண்ணீரான ஒரு நேரத்தில் போகும் பொழுது நாம் ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்க முடியுமா? ஆக இந்த உலகத்தை நம்பி இருக்கிற பிள்ளைகள் சில நேரங்கள்ல அவங்க வாழ்வுல அது சம்பவிக்கவில்லை என்றால், அல்லாவிட்டால் அவர்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்கிறது என்றால், அது முறுமுறுப்பாய் அவர்கள் வாழ்விலிருந்து புறப்படுகிறது. இப்பொழுது பாருங்கள், 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் அவர்கள் முறுமுறுக்கிறதை பார்க்க முடியும். அந்த முறுமுறுப்பு எவ்வளவு கொடிதாக இருந்துச்சு, எவ்வளவு ஆண்டவருக்கு வேதனையை தந்திருக்க கூடியதாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் வேண்டுமானால் கற்பனை பண்ணி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர்கள் 3 காரியத்தை அங்க சொல்றாங்க. அந்த முதல் காரியம் என்னவென்றால், எங்கள் சகோதரர்கள் மரித்த இடத்திலேயே நாங்களும் கூட என்ன செய்திருக்கலாம்? மரித்து போயிருக்கலாம். எதுக்கையா இப்படி எங்களை கொண்டு வந்தாரு? எகிப்துல எங்க சகோதரர்கள் எல்லாம் செத்தாங்கல்ல. ஆமென், பிரைஸ் காட். இப்பொழுது யார் அவருடைய சகோதரர்களாக இருக்காங்க? எகிப்தியர்கள். ஆமென். தேவ ஜனம் அவர்களுடைய சகோதரர்களாக இல்லை. எகிப்திலேயே செத்து போயிருக்கலாம். எங்க சகோதரர்கள் அவர்கள் தான். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வேறுபிரிப்பை கொடுத்தார். பரிசுத்தம். ஜாதிகளோடு அந்த ஜனம் தனியே வாசமாயிருப்பார்கள், அவர்கள் ஜாதிகளோடு என்ன செய்ய மாட்டார்கள்? கலக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை வேறுபடுத்த, நான் சொன்னேன், பரிசுத்தம் என்பதே வேறுபடுத்துதல் தான். அவ்வளவு ஒரு பரிசுத்த ஜாதியாய் நிலைப்படுத்த பார்க்கிறார். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் சகோதரர்களை போல நாங்களும் எகிப்திலே மாண்டு போயிருக்கலாம். ஆமென். ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கத்தை தந்திருக்கும் என்று பாருங்க. 2வது அவர்கள் சொல்லுகிறார், ஆமென், நாங்களும் மிருகங்களும் இங்கே சாகும் படிக்கு கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார் அந்த வனாந்தரத்துக்கு அப்படிங்கிறார். எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. மோசேட்ட சொல்லும்போது நமக்கு தெரியும், யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 ஆண்டவர் சொல்வார், இவர்கள் படுகிற வேதனையை நான் நினைச்சேன் அறிந்தேன். அடுத்து சொல்வாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு
இவர்களை கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். ஆனா இப்ப இவங்க சொல்றாங்க, ஆமென், நாங்களும் எங்கள் மிருகங்களும் சாகும்படிக்கே கர்த்தர் இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். பாருங்க, ஹல்லேலூயா. எவ்வளவு கஷ்டத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கோம். காரணம் என்ன? கர்த்தரை நம்ப வேண்டிய பிள்ளைகள் பாலைவன சோலையை நம்பினது நிமித்தம் அவர்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாய் போன பொழுது அவருடைய வாழ்விலிருந்து முறுமுறுப்புகள் உண்டாகிறது. யாரெல்லாம் வாழ்வுல முறுமுறுப்பு வருதோ அவங்க கர்த்தரை நம்பி இருக்கலைங்கிறது தான் அதனுடைய காரணம். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் முறுமுறுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் ஏமே, கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன நீ ஆண்டவரை நம்பி இருக்கிறாய். ஓ மேன், எதுக்கு ஆண்டவர் என்னை இப்படி தெரிந்தெடுக்கணும்? எதுக்கு இந்த கல்யாணத்தை ஆண்டவர் எனக்கு பண்ணி வைக்கணும்? எதுக்கு இப்படி வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்தணும்? யாரெல்லாம் முறுமுறுக்கிறாங்களோ அவர்கள் இன்னும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கலைங்கிறது தான் அதனுடைய பொருள். விளங்கிக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். மூன்றாவது ஒரு சொல்லுகிறார், இங்கே விதைப்பும் இல்லை, அத்தி மரமும் இல்லை, திராட்சை செடியும் இல்லை, மாதுளம் செடியும் இல்லை, ஏன் குடிக்க தண்ணீரும் இல்லாத கெட்ட இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து விட்டார் அப்படிங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. குடிக்க தண்ணீர் கூட இல்லை. எப்ப சாப்பிடறதுக்கு அத்திப்பழம் இல்ல, மாதுளம் செடி இல்ல, விதைப்பும் இல்ல, அறுப்பும் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு தண்ணியாவது குடிச்சிட்டு படுக்கலான்னு பார்த்தா, உயிர் வாழலான்னு பார்த்தா, அப்படிப்பட்ட கெட்ட இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். அங்கே சொல்லுகிறார், இவர்களை பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான நலமான தேசத்துக்கு கொண்டு வர இறங்கினேன். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள், கர்த்தர் என்னை ஒரு கெட்ட இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார். இந்த காலவேளையிலே நீங்கள் உங்களை நீங்களே பரிசோதிங்க. ஆண்டவர் உங்களை கெட்ட இடத்துக்காக கொண்டு வந்திருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அப்படி கொண்டு வருகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆகார் வனாந்தரத்தில் நின்று அழுகிறார். தன்னுடைய பிள்ளைக்காக அழுகிறார். ஐயோ, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். ஆனால் பைபிள் சொல்லுது, ஆகாரே, உன் கண்களை திறந்து பார், ஒரு நீரூற்றை நீ பார்ப்பாய். எந்த வனாந்தரத்திலே அழுதாளோ, எந்த வனாந்தரத்திலே கதர்னாளோ, அந்த வனாந்தரத்திலே தான் அந்த நீரூற்றும் இருந்தது. இவளுடைய கண்கள் அதை பார்க்க மறந்ததே ஒழிய, அந்த தாகம் தீர்க்கும் கண்மலையை இவர் பார்க்க மறந்தாலே ஒழிய, கர்த்தர் ஒரு நாளும் ஒருவரை மறக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அதே வனாந்தரத்துல 16ஆம் அதிகாரத்துல நீங்க போகும் பொழுது, ஆகார் முதலாய் தேவனை சந்திக்கிற இடத்துக்கு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுகிறார், வனாந்தரத்தில் உள்ள நீரூற்று கண்ட லேண்டிலே கர்த்தர் சந்தித்தார். ஆமென். ஆனால் இப்பொழுது ஆமென், அவள் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை அற்று கடந்து போகிற பொழுது அவளுடைய வாழ்க்கை எல்லாம் இருளாய் போயிற்று. அவள் தவிப்புக்குள்ளாகிறாள். அவளுடைய நன்மை அவள் பார்க்க முடியவில்லை. மரணத்தை நோக்கி அவள் கடந்து போகிறாள். ஹல்லேலூயா. பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று கதறுகிறாள். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஆமென், எலியாசரை போல நம்ம சொல்லணும், ஆண்டவரே, என்னை நேர்வழியாய் நடத்துகிறேன். நீங்க அவரை நம்பி இருந்தீங்கன்னா, அவரை நீங்கள் சார்ந்திருப்பீர்கள் என்றால், இந்த 2025ஆவது ஆண்டு ஆமென் உங்களை நேர்வழியாய் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் புசிப்பதற்கு திராட்சை செடி பழங்களையும், நீங்கள் புசிப்பதற்கு அத்தி மரங்களையும், நீங்கள் குடிப்பதற்கு ஏற்ற தாகம் தீர்க்கிற தண்ணீரையும் கொடுத்து தேவனே உங்களை வழிநடத்தி உங்களை கனப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. இப்பொழுது பாருங்கள், இவர்கள் கர்த்தரை பரிகசிக்கிறார்கள். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஊழியர்களாக நாங்கள் இருக்கிறதுனால அநேக பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஒரு திருமண காரியத்தை பாருங்க பாஸ்டர், எங்க பிள்ளைக்கு பாப்பாவுக்கு சபையில பிள்ளைகள் அந்த வயதை கடந்து போகிற பொழுது நமக்கு ஒரு பாரம் இருக்கும். எப்படியாவது இந்த பிள்ளைகளை என்ன செய்யணும், எப்படியாவது அந்த பேரண்ட்ஸுடைய பாரம் எங்களுக்கும் வரும் இல்லையா? அப்படி இது ஒரு வழி காட்டுவோம். நாங்கள் போய் நேரடியாக நின்றோ செய்ய மாட்டோம். போய் ஒரு சின்ன வழி காட்டுவோம். இப்படி ஒரு இடத்துல இருக்கு, இப்படி ஒன்று பாருங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லி வழி காட்டுவோம். ஒருவேளை அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமா போயிட்டுன்னா எங்களை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆனா குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சண்டை மட்டும் வரட்டும், சொல்ற இந்த பாஸ்டர் தாங்க சேர்த்தே வச்சார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஆமா, நாங்க நல்லா இருந்தோம், இந்த பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்தார். சரிங்க, நல்லா இருந்தவங்ககிட்ட கேட்டு பாருங்க, பாஸ்டர் வந்ததையும் மறந்துடுவாங்க, சேர்த்ததையும் என்ன செய்துருவாங்க, மறந்துடுவாங்க, பாஸ்டர் கொடுத்ததையும் மறந்துடுவோம், எல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வரட்டும் பார்ப்போம், என்ன வந்துடும், எவன் சேர்த்து வச்சான அவனுக்கு ஐயோ. விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை என்னைக்குமே நன்மையை தான் நினைப்பார். யோசித்து பாருங்க, நம்மளே சேர்த்து வச்சாலும் வரக்கூடியது என்னதான் செய்யுது, வரத்தான் செய்யுது. ஆண்டவர் நம்மளெல்லாம் ஒரு டூல்ஸாக தான் வச்சிருக்கிறார். இப்போ ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படி வந்ததுக்கு என்ன காரணம்? ஆமென். ஆனாலும்
உம்முடைய சித்தத்துக்கு என்ன தருகிறேன்னு ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கையா இருந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. யோபு சொல்லுவான், யோபு 50:26, வெளிச்சத்துக்கு காத்திருந்தேன், இருள் என்ன செய்துட்டு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருள் வந்த பொழுதும் யோபு கர்த்தரைத்தான் என்ன செய்து கொண்டிருந்தான், நம்பிக்கொண்டிருந்தான், முறுமுறுக்கல. ஆனால் அந்த இருள் அவனுக்கு வெளிச்சமாய் மாறிற்று. விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரத்துக்குள் நீங்கள் போகிற பொழுது அதனுடைய 9-10 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். வெளிச்சத்துக்கு நாங்கள் காத்திருந்தோம், இருள் பிரகாசத்துக்கு காத்திருந்தோம். ஆனாலும் பாருங்கள், சில நேரத்துல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு நம்ம காத்திருப்போம், வசனங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு காத்திருப்போம், எனக்கு வெளிச்சம் உதிக்கும். இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி, ஆனாலும் எதுதான் வந்துச்சு, இருள் உதித்தது. அந்தகாரத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்க நினைச்சது நடக்கல. இந்த பாலைவனத்தை நம்பி வந்தோம், நடக்கல. ஏன் இங்கே தண்ணீர் கிடைக்கும் என்று நினைத்திருந்தோம், நடக்கல. எல்லாம் இருளாய் மாறிற்று. ஆமென். அடுத்த வார்த்தைகளில் சொல்லுகிறான், ஆமா, இப்பொழுது குருடை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்ட பகலில் நாங்கள் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல பாலிடங்களிலே நாங்கள் நிற்கிறோம். 12-13 படியுங்கள். எங்கள் மீறுதல்கள், ஆமென், அறிக்கையிடுகிறான். அந்த இடத்துல கூட, ஆண்டவரே எங்களை ஏன் இப்படி கொண்டு வந்தீர், எங்களை எதற்காக இப்படி செய்தீர், எங்களை ஒரு கெட்ட இடத்திலே கொண்டு வர வேண்டுமா, என் சகோதரர்களோடு நான் மரிக்க வேண்டுமா என்று இவர்கள் கேட்காமல் இவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்களை மன்னியும், நாங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாய் செய்த பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு மன்னியும் என்று 17ஆவது வசனத்தை படியுங்கள். ஆமென், வேகமா. எந்த ஒரு மனிதன் அப்படிப்பட்ட இருள்ல, அப்படிப்பட்ட கஷ்டத்துல கர்த்தரையை நம்பி கொண்டிருப்பானோ, அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய வாழ்வுல நீ அப்போ ஆண்டவர் என்ன சொல்றான் தெரியுமா, உடனே தன்னுடைய மார்க்கவசமாகிய நீதியை அவர் அணிந்து கொள்வாராம். இது தேவன் தனக்கென்று செய்கிற காரியம். ரட்சிப்பென்னும் சீராவை என்ன செய்வாராம், அவன் அவருடைய சிரசுல வைப்பான். அப்புறம் பாருங்க, நீதி என்கிற சரி கட்டுதல உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்தி கொண்டு அவனுக்காக அவர் பதிலளிப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க முறுமுறுத்தீங்கன்னா மாறிடும். ஆனா ஆண்டவரை நம்பிக்கொண்டிருந்தீங்கன்னா அந்த கண்மலையில இருந்து கர்த்தர் உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 18ஆவது வசனம் சொல்லுது, கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். கொடுப்பார். அப்படி என்ன செய்வாராம்? 20ஆவது வசனத்தை படியுங்கள். மீட்பர் சீயோனுக்கும் மீறுதல்களை திருப்பொருளுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. 21, உன்மேல் இருக்கிற ஆவியம் போதும். ஹல்லேலூயா. பகலிலே பாழடைந்த இடத்துல தங்குகிறதை போல இருள் மூடிக்கொண்டிருந்த பொழுதும் கர்த்தரை நம்பி இருந்த, ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நாங்கள் நின்றோம், எங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு ஒரு மனுஷன் சொல்லிட்டான்னா, ஆண்டவர் அவனுக்காக வைராக்கியம் கொண்டு ஆமென் அவன் மேல் தன்னுடைய ஆவியை வைத்து ஆண்டவர் அவனுக்கு சொல்வாரா, இனி உன்னை விட்டு என் உடன்படிக்கை நீங்காது என்று சொல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் இருந்து என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் இருந்து என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. மறுபடியும் சொல்லுங்கள். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் இருந்து என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் 2025 கர்த்தருடைய அன்பில் இருந்து நம்மை பிரிக்கிற முறுமுறுப்புகள் நம்மை விட்டு அகன்று போகட்டும். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர்
அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். ஆமென். நன்றாய் கவனியுங்கள். பாலைவனத்திலே வழிநடத்தின தேவனை நம்பிவிட்டு பாலைவன சோலையை நம்பினபடியினால் அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அவருடைய ஏமாற்றங்கள் பின்பு அவர்களுக்கு முறுமுறுப்பாய் போகிறது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த எதையுமே ஆண்டவர் உங்க கையில கொடுத்த எதன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. இது மாறலாம், திரும்ப வரலாம். இது உங்களை விட்டு மறுபடியும் போகும், திருப்பி வரும். ஆனா ஒன்றே ஒன்று, ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கையை தொடர்ந்து வைங்க. அவரே உங்களுடைய நித்திய கண்மலையாயிருந்து உங்களை நடத்துவார். இந்த முறுபிறுப்பின் சத்தத்தை கேட்ட உடனே இப்பொழுது என்ன நடக்கிறது? மோசேயும் ஆரோனும், வசனம் 6வது வசனத்துல இப்ப நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலிலே போய் முகங்குப்புற விழுந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மகாவேதனை. ஹல்லேலூயா. விழுந்து கிடக்குறாங்க. கர்த்தருடைய சமூகம் என்ன, இந்த ஜனத்துக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. இந்த ஜனத்துக்கு என்ன மறு உத்தரவு கொடுக்கணும்னு இவங்கிட்ட பதில் இல்லை. மோசேயும் ஆரோனும் போய் முகங்குப்புற விழுந்து கிடந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை என்ன செய்து தெரியுமா? அவர்கள் மேல் இறங்கிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் 7வது வசனத்தை படிங்க. இப்ப ஆண்டவர் மோசேயை பார்த்து பேசுகிறார். எப்பா, நீ உன்னுடைய கோலை எடுத்துக்கொண்டு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியம் செய். மோசேட்ட சொல்றாரு, உன் கோலை எடுத்துக்கா, ஏமேன் அந்த கண்மலை கிட்ட போ. அங்க ஒரு கண்மலை இருக்கு, அந்த கண்மலை கிட்ட போ. வனாந்தரத்துல நிறைய கண்மலைகள் உண்டு. ஆகவே இப்ப காதேசிலும் ஒரு கண்மலை இருக்கிறது. வறண்ட இடம் தான், அது ஒரு கண்மலை இருக்கு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு காரியம் செய்யுங்க, ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு இந்த கண்மலை கிட்ட வா. ஆமென். இந்த கண்மலை கிட்ட பேசு, நான் அற்புதம் செய்ய போறேன் அப்படின்ட்டாரு. விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். இப்பொழுது முதல் காரியத்தை என்ன செய்கிறார்னா, பாலைவன சோலையை நம்பி இருக்கிற ஜனங்களை இப்பொழுது கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்துக்கு கர்த்தர் திருப்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த புதிய ஆண்டின் துவக்கத்துல நான் சொல்லுகிறேன், பாலைவன சோலையை நம்பி ஒரு வேளை இன்னைக்கும் அதை நம்பி இதுக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த பாலைவன சோலை உங்களை கைவிடும், ஆனால் கிறிஸ்துவாகிய கண்மலை மட்டும்தான் உங்களை என்றென்றைக்கும் தாகம் தீர்க்கும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்களை கூடி வரச்சை. அப்படியானால் யாருமே இந்த கண்மலை கிட்ட இல்ல, அவங்க இந்த பாலைவன சோலையில இருக்கிற தண்ணீரை தேடிட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்கிறார், அவர்களை இந்த கண்மலை இடத்துல கூடி வரச்சை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கேயும் போகாதீங்க பிரதர். ஒருவேளை என்ன சூழ்நிலை ஆனாலும் சரி, எல்லாம் உங்களுக்கு தோல்வி போல தெரிந்தாலும், பக்தன் பாடுவான, எல்லாமே தோல்வி போல தெரிந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், ஆமென், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லும்படி வாங்க கண்மலை இடத்துல. என்ன நம்ம மறுபடியும் மனதில் வைத்துக் கொள்ளணும். பவுல் சொல்லுகிறான், அந்த கண்மலை யார்தான்? அப்போ கிறிஸ்துவிடத்துலதான் உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்குங்கிறத கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவிடத்துலதான் உனக்கு ஜீவன் இருக்குங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவிடத்துலதான் உன்னுடைய வாழ்வுக்கான சகல ஆசீர்வாதங்களும் மறைந்திருப்பது என்பதை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இப்ப இவர்கள் கண்மலை இடத்துக்கு திருப்பப்பட்ட பொழுதுதான் அங்க ஜீவ தண்ணீரை அவங்க என்ன செய்கிறாங்க? பெறுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. உலகத்துல சொல்றாங்க, மனுஷனுக்கு உயிர் வாழ்றதுக்கு ஒரு குறைந்தபட்சம் 3 நிமிடங்கள் காற்று இல்லாவிட்டால் அவன் உயிர் வாழ்வது கடினம். ஏமே, 3 நாட்கள் தண்ணீர் இல்லாவிட்டால் அவன் உயிர் வாழ்வது கடினம். 3 வாரங்கள் ஆகாரம் இல்லாவிட்டால் அவன் உயிர் வாழ்வது கடினம். ராமன் சொல்லுங்களேன். 3 நாட்கள் 3 நிமிடங்கள் காற்று வேண்டும், 3 நாட்கள் தண்ணீர் வேண்டும், 3 வாரங்கள் ஆகாரம் வேணும். இது மனுஷனுடைய ஜீவன். இப்ப இது எல்லாமே உங்க வாழ்வு எண்டிங்ல போகும் பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, அவர்களை என்ன செய்ய தெரியுமா? கூடி வரச்சை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் சொல்லுகிறேன், ஆமென். கர்த்தர் மேல் நீங்கள் எப்படி இருக்கணும்? நம்பிக்கொண்டிருங்கள். யார் அந்த தேவன்?
அவர்தான் கண்மலையாகிய கண்மலை என்ன செய்யுங்கள், நீங்கள் நம்பிக்கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்குள் உங்களுடைய சகல ஆசீர்வாதமும் என்ன இருக்கு, அடங்கி இருக்கு. வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது ஒன்றும் தெரியாம இருக்கலாம். அது வறண்ட பாறை தான், அதுல ஒன்றும் தண்ணியோ எதுவுமே கிடையாது. ஆனா அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுடைய சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். ஆமென். பிலிப்பியர் 4 அதிகாரம் அவருடைய 19வது வசனத்தில் எழுதுறாரு பாருங்க. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, ஆமென், உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தங்கள் மகிமையில் என்ன செய்வாராம், நிறைவாக்குவார். கிறிஸ்துவுக்குள் தான் நம்முடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்வீர்கள்? பாருங்கள், அன்னைக்கே கிறிஸ்து இருந்திருக்கிறாரு. அவர்களை ஆசீர்வதிப்பது கிறிஸ்துதான் என்பதை அங்கே பவுல் சொல்லல. ஏன்னா நமக்கு அது கிடைச்சிருச்சு கிறிஸ்துதான்னு. அன்னைக்கே அந்த தேவன் யார்தான், அன்னைக்கும் அவர்கள் நடத்தின தேவன் யார்தான், கிறிஸ்துதான். மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் யாராய்த்தான் இருந்தார், கிறிஸ்துவாகத்தான் இருந்தார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், அந்த கிறிஸ்து இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே மறைந்துதான் இருக்கிறார். அவங்களுக்கு கிறிஸ்துவை நம்பி நிற்க முடியல. அவர்கள் இன்றைக்கும் கிறிஸ்துவை சார்ந்து நிற்க முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் வைத்திருக்கிறார். நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற ஒரு 5 ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு இந்த பகுதிகளுக்குள்ள நம்ம கடந்து போறோம். வேகமா நான் நிறைவு செய்துக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு 5 ஆசீர்வாதங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ எண்ணாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீங்கன்னா, அங்க ஆரோனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். 23ல இருந்து வசனங்களை வேகமாக போடும். இல்ல, ஒரு நிமிஷம் மன்னித்துக் கொள்ளுங்கள். இங்கே போட்டுருவோம், நானே சொல்லிட்டு போயிடுறேன். ஆரோனோடும் அவருடைய குமாரனோடும் சொல்ல வேண்டியது, நீங்கள் இஸ்ரவேல் புத்தரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இல்ல இருக்கட்டுப்பா, நான் சொன்ன பிறகு கவனிச்சுட்டு வாங்க. நேரம் இல்லாதனால தான். இப்ப பாருங்க, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? ஆமென். வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு பாத்துக்காங்க. இப்ப ஆரோன்ட்டு சொல்றாரு, அவன் தான் ஆசாரியன். நீ இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதிக்கிற பொழுது என்ன செய்யணுமா, நீ சொல்ல வேண்டியதாவது அப்படின்னு பார்த்துட்டு சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு தெரியும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசமாக்கி கிருபையா இருக்க கடவர். அடுத்தது, கர்த்தருடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளை. இந்த வார்த்தை தான் சொல்றோம். இப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, 27, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை, எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல், தமிழ்ல தான் கூற கடவர்கள். ஆக்சுவலி இது தப்பு. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வை அப்படிங்கிறார். நீங்க ஒருவேளை ஆங்கிலத்துல பைபிள் வச்சிருந்தீங்கன்னா போட்டு பாருங்க, ஷால் புட் அப்படின்னு தான் இருக்கும். அது சொல்லுன்னு இல்ல, வச்சிருங்கிறாரு. என் நாமத்தை அவங்க மேல என்ன செய், வை. என் நாமம் தான் அவங்களை ஆசீர்வதிக்க போகிறது. ஆமென். நிச்சயமா சொல்லிட்டு போகாத, என் நாமத்தை என் பிள்ளைகள் மேல வை அப்படிங்கிறாரு. அப்ப கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் நமக்கு சொல்லல, கர்த்தர் நம்ம மேல வைக்கிறார். எதற்காக? இதுதான் மிக முக்கியமான ஆசீர்வாதம். புரிந்து கொள்ளுங்கள். என் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பதற்காகவும் என் ஜனத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தை சொல்வதற்காகவும் நீ விதமான வார்த்தைகளை சொல்லி என்ன செய்யணும்னா, என்னுடைய நாமத்தை என் பிள்ளைகள் மேல் வை என்று சொல்லுகிறார். ஆமென். மலையாளத்தில் கூட வைக்கணும் இல்ல, வைக்கணும், பறையணும் இல்ல, சொல்லுக இல்ல, வச்சிரு அப்படிங்கிறாரு. என் நாமத்தை என் பிள்ளைகள் மேல் வை. இந்த நாமம் என்கிற வார்த்தைக்கு எபிரேய பதம் என்ன சொல்லுங்க, ஷேம் என்கிற ஒரு வார்த்தை. SHEM, ஷேம் என்கிற வார்த்தை. இப்ப இந்த நாமத்துக்குள்ள ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இவ்விதமாய் இந்த நாமத்தை வை என்று சொல்றாரு. இந்த நாமத்தை ஒரு 5 காரியத்தில் அடையாளப்படுத்துறாங்க. முதலாவது காரியம், அவர்கள் முதல் நாமம் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் அதை எதற்கு ஒப்பனையாய் பார்க்கிறார்கள் என்றால், ஆமென், தேவன் தம்மை அடையாளப்படுத்துவதற்காக, ஐடென்டிட்டியாக அவருடைய பெயரை நமக்கு வைக்கிறாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்ப பாருங்க, நம்ம எல்லாருமே ஒரு ஐடி கார்டு போட்டிருப்போம் இல்லையா, அடையாள அட்டை. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அடையாள அட்டை உண்டு, வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு இருக்கு. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா,
ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அடையாளத்தை அவன் மேல வை அப்படிங்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு என்ன முக்கியம் என்றால், நீங்கள் தேவனுடைய அடையாளமாக மாற வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 4வது வசனம் வேகமாக. அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றியிலே இருக்கும். அதாவது ஷேம் அவர்களுடைய நெற்றியிலே இருக்கும், என் பேர் அவங்க தலையில இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தர் நம்மை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னா, ஏசாயா 55:13 ஏசாயா 55:13 சீக்கிரமாக படியுங்கள். முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும்பா, காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத அடையாளமாக இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்திட்டார்னா, நான் சொல்லுவேன், நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். அந்த 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 நான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அடையாளத்தை நம்ம மேல ஆண்டவர் வைக்கணும். ஏமே, அந்த அடையாளம் ரொம்ப முக்கியமானது. ரகசிய கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் நமக்கு அந்த அடையாளத்தை கொடுக்காது. ஆமா, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு வாழ்வை ஆண்டவர் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நிக்கோதேமு கர்த்தர்கிட்ட வந்தான் ராத்திரியில. ஆமென். வந்து என்ன சொன்னான், ஆண்டவரே, தேவனிடத்திலிருந்து புறப்படாத உமக்கு இப்படி, தேவனிடத்தில் புறப்படாத ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட அடையாளங்களை யாராலும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, நீர்தான் மேசியா அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து காக்கிறார், அது கரெக்ட் தான், எல்லாம் கரெக்ட் தான்பா, நீ ஏன் ஞாயிற்று வந்த அப்படின்னு கேட்கிறார். விளங்குறவங்கராமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிக்கோதேமை குறித்து வேதத்துல எங்கெல்லாம் பரிசுத்தாவின் எழுதி வைக்கிறாரோ அங்கெல்லாம் எழுதி வச்சிட்டார், ராத்திரியில் வந்தவன். அவனுக்கு அடையாளத்தை கொடுத்துட்டாரு, இரவில் வந்தவன், இரவில் வந்தவன், இரவில் வந்தவன். ஏன்? நீ பகலுக்குரியவனாக இருந்தால் பகலில் அல்லவா வந்திருக்கணும். நான் இந்த ஜனத்தை அடையாளப்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நம்ம மேல ஒரு அடையாளத்தை கர்த்தர் போடுவதற்காக முதலாவது அந்த ஷேம் என்கிற நாமத்தை நமக்கு தருகிறார். நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட வேண்டாம், ஒரு நாள் இந்த நாமத்துக்காக வெட்கப்பட வேண்டாம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை அடையாளப்படுத்துங்கள். எங்கு போனாலும் சொல்லுங்க, ஜீவனானாலும் மரணமானாலும், ஆமென், நான் தேவனுடைய பிள்ளை என்பதை சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு தேவனாயிருப்பார். உங்கள் சத்துருக்களின் மேல் ஜெயம் எடுக்க உதவி செய்வார். உங்களுக்கு முச்செடிக்கு பதிலாக தேவதார முச்சத்தை முளைக்க பண்ணுவார். காஞ்சொரிகளுக்கு பதிலாக மிருது செடிகளை எழும்ப பண்ணுவார். கர்த்தரே உங்களுக்கு கீர்த்தியா இருப்பதற்காகத்தான் உங்கள் மேல் இந்த அடையாளத்தை போட்டிருக்கிறார். இரண்டாவது காரியத்தை சொல்றாரு. இந்த நாமத்துக்குள்ள என்ன இருக்காம்? யாத்திராகமம் 5:22 பாருங்க. யாத்திராகமம் 5:22. அப்பொழுது மோசே நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி போதும், உமது நாமத்தை கொண்டு பேசுகிறேன். முதலாவது நாமம் என்னை அடையாளப்படுத்துகிறது, இரண்டாவது இந்த நாமம் என்னை அதிகாரப்படுத்துகிறது. ஆமென். தேவனுடைய நாமத்துக்குள் தேவனுடைய அடையாளம் இருக்கிறது, தேவனுடைய நாமத்துக்குள் தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது. ஆமென். இவன் என்ன சொல்றான்னா, நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு விட்டுவிட வேண்டும் என்று அங்கே மோசே சொல்லுவார், எங்களை சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் எங்களை சந்தித்து சொன்னார். உடனே பார்வோன் கேட்பான், அந்த அதிகாரம் 2வது வசனத்துல, இவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, நாங்க போய் இவருக்கு சொன்னான்னு விட்டுறணுமா என்ன? அவர் யாருப்பா கேட்கிறார் இல்லையா? பாருங்க பாப்பா 2வது வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகப்படுவதற்கு கர்த்தரின் வார்த்தை கேட்பதற்கு அவர் யாருப்பா? நான் கர்த்தரை, எனக்கு அந்த நாமம் தெரியல, எனக்கு அவரை தெரியாது, நான் விட மாட்டேன்ட்டாரு. கர்த்தர் பார்த்தாரு, ஓ உனக்கு அந்த நாமம் தெரியல, நான் இப்ப காட்டுற அந்த நாமத்தை. ஆண்டவர் அந்த நாமத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்தினார். ஆமென். கடைசியில நீ ஓடி போயிருப்பான்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் யார் என்பதை யாருக்கு காட்ட வேண்டியது இருந்தது. ஆமென். முதலாவது நான் சொன்னேன், அந்த நாமம் நம்மை அடையாளப்படுத்துகிறது. இரண்டாவது, அந்த நாமம் நமக்கு என்ன செய்கிறது? அதிகாரப்படுத்துகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்கள். மூன்றாவது, அந்த நாமத்தின் விசேஷம் என்னன்னா, 2 சாமுவேல் 7:9 நீங்கள் படித்து பாருங்கள். 2 சாமுவேல் 7 அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து அதாவது உனக்கு ஒரு பெரிய நாமத்தை உண்டாக்கினேன் என்பதனுடைய அடையாளத்தை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்னா,
உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய், செப்பனியா 3:20 பார்க்கிறோம் இல்லையா, உன்னை என்ன செய்வேன், கீர்த்தியும். இந்த சாமுவேல் சொல்றாரு, அப்படி ஒரு பெரிய நாமத்தை உண்டாக்கினேன், இனி அவர்கள் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டார்கள். உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அதாவது உன்னை செழிக்க வைப்பதும் இந்த நாமம் தான். முதலாவது உனக்கு தேவனுடைய அடையாளத்தை உனக்குள் இருந்து அவர் வெளிப்படுத்துகிறார் அந்த நாமத்தை வைக்கிற பொழுது. இரண்டாவது, உனக்குள் நீ அந்த நாமத்தை உனக்குள் வைக்கிற பொழுது கர்த்தர் உங்கள் மூலமாய் அதிகாரப்படுத்துகிறார். உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். உங்களுடைய வார்த்தைகளுக்குள் வல்லமை வைக்கிறார். மூன்றாவது, இந்த நாமத்தை உங்கள் மேல் வைக்கிற பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். நீங்கள் சிறுகவே மாட்டீர்கள். ஆமென். நான்காவது பாருங்கள், உபாகமத்தின் புஸ்தகம், உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆமென், உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள, இதை பார்த்தே வாசிச்சா கூட போதும். ஆமென். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை என்ன செய்வார்கள், நேசிப்பார்கள். இதுல இருந்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், கர்த்தர் அவருடைய நாமத்துல என்ன செய்கிறார்னா, அவருடைய சுபாவத்தையும் நமக்குள் வைக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. முதலாவது என்னை அடையாளப்படுத்துகிறார், இரண்டாவது என்னை அதிகாரப்படுத்துகிறார், மூன்றாவது என்னை ஆசீர்வதிக்கிறார், நான்காவது அவருடைய சுபாவத்தை ஆமென் எனக்குள் அந்த நாமத்தின் மூலமாய் தருகிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? அபிகாயில் தாவீதை பார்த்து 1 சாமுவேல் 25:25 சொல்லுவார், அவருடைய பேர் என்னவோ அப்படியே அவனும் இருக்கிறான். நாபால் என்ற வார்த்தைக்கு முட்டாள் என்ற அர்த்தம். அவன் பேரின்படியே அவன் இருக்கிறான் என்றால் அவனுடைய சுபாவம் இருக்கிறது என்ற அர்த்தம். இப்ப ஆண்டவருடைய நாமம் எதை உங்க மேல வைக்கும்போது என்னன்னா, ஆண்டவருடைய சுபாவத்தையும் உங்களுக்குள்ள ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சுபாவம் என்ன? அவருடைய சுபாவம் என்ன? ஏசாயா 57:15 சொல்லுது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவர். அவருடைய சுபாவம் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் என்னும் நாமம் உள்ளவர். இப்ப அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எப்படி இருங்கள். ஏன்னா அந்த சுபாவத்தை, இப்போ தேவன் அவருடைய நாமத்தை என் மேல் வைக்கிற பொழுது என்னை அதிகாரப்படுத்துகிறார், என்னை அடையாளப்படுத்துகிறார், என்னை உயர்ந்து செழித்திருக்கும்படி வைக்கிறார். அவருடைய சுபாவத்தை எனக்கு வைக்கிறார். ரோமர் 8:29 பாருங்கள், தம்முடைய குமாரனுக்கு ஒப்பான ஒரு சாயல் உள்ளவர்களாய் பாருங்கள் நாம் என்ன செய்ய வேண்டுமாம், மாற வேண்டுமாம். அப்படித்தான் எழுதுறாரு. முன்குறித்திருக்கிறார். எதற்கு பாருங்கள், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய். அவருடைய நாமம் என்ன? பரிசுத்தம். அப்படிப்பட்ட பரிசுத்தர்களாய் நீங்களும் நானும் இருப்பதற்காக நம்ம என்ன செய்கிறார்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 5வது காரியம் என்ன சொல்லுதுன்னா, ஆமென், ஹல்லேலூயா, என்ன சொல்றாரு? ஆமென். அவருடைய ஜனம் என்று என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். அதாவது இந்த பூமியிலே அவருடைய சொந்த ஜனமாக உங்களை அவர் அடையாளப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுமா? இது எல்லாமே யாருக்குள்ள அடங்கி இருக்கு? அந்த நாமம், அந்த நாமத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அன்னைக்கு அவர்களுக்கு தெரியாது அது யாருன்னு, கிறிஸ்துவேன்னு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும் அந்த நாமம் யார்தான்? கிறிஸ்து தான். அந்த கண்மலை யார்தான்? கிறிஸ்து தான். அந்த கண்மலைக்குள் தான் இந்த ஆசீர்வாதங்கள். வாங்க பிரதர், ஒரே ஒரு பல்லவியை பாடி. ஹல்லேலூயா. அந்த கண்மலைக்குள் தான் இந்த ஆசீர்வாதங்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அது தாகம் தீர்க்கும் கண்மலை. ஆமென். அவர்களுக்கு வெளியரங்கமாய் ஒன்றும் தெரியல. இமேஜர் கொடுங்கம்மா. வெளியரங்கமாய் ஒன்றும் புரியல, வெளியரங்கமாய் ஒன்றும் தெரியல. ஆனாலும் பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த மகிமைக்குள் வைத்திருக்கிறார் என்று பாருங்க. இந்த 2025 வேற எதையும் நம்பி போக வேண்டாம், வேற யாரையும் நம்பி தீர்மானங்களை எடுக்க வேண்டாம். அந்த கிறிஸ்துவாகிய கண்மலை உங்களோடு வருகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த கண்மலை தான் இன்னைக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்தி வருகிறார். அந்த கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதம் இருக்கிறது. உங்களுடைய அடையாளம் அவராய் இருப்பார், உங்களுடைய அதிகாரம் அவராய் இருப்பார், உங்களை செழித்திருக்கும்படி செய்வார், அவருடைய திவ்ய சுபாவங்களை உங்களுக்கு தருவார், அவருடைய பரிசுத்த ஜனமாய் இந்த பூமியிலே அவரே உங்களை நிலைநிறுத்துவார். சந்தோஷமா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஆமென்.
ஹல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. ஓ தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே எங்கள் ஓ எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவர், எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, ஓ மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். பாடணும்னு ஆசைதான். என் செய்தியில இன்னும் முடிக்க முடியல. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாலைவன சோலையை நம்பி இருக்கிற ஜனத்தை கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு நேராய் கொண்டு வருகிறார். ஆமென். ஏன்னா நம்முடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்துல இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்ற காரியம் அந்த 8வது வசனத்துல சொல்றாரு, நீ என்ன செய்? இந்த கண்மலையை பார்த்து பேசு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த 2023ல ஆமேன் என்ன செய்யணும்? யாரை பார்த்து பேசணும்? ஆமேன். வீட்டுக்காரிய பார்த்து வீட்டுக்காரரை பார்த்தெல்லாம் பேசுறத கொஞ்சம் குறைச்சிட்டு, ஆமேன் ஆமேன். ஆமா, நீங்க யாரை பார்த்து பேச தொடங்கணும்? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பார். ஆமேன். கர்த்தர்ட்ட பேசி பழகிட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்கள் தாகத்தை என்ன செய்வார்? தீர்ப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்? பேசு. ஏன்னா ஆண்டவர் எனக்கு நான் ரொம்ப முக்கியமான காரியம், நம்முடைய தேவன் தான் பேசுகிற தேவனும் நாம் பேசுகிறதை கேட்கிற ஒரு தேவன். ஆமென். என்னாகமத்தின் புஸ்தகம் 7:89 நீங்க வாசித்து பாருங்க, பார்ப்போம். அங்க என்னாகமத்தின் புஸ்தகம் இப்ப பாருங்க, மோசே தேவனோடு பேசும்படி தன்னோடு பேசுக. அப்ப தேவனும் பேசி இருக்கிறார், மோசையும் என்ன செய்திருக்கிறார் பாருங்கள். கிருபாசனத்தின் மத்தியில் உள்ள கேருபீன்கள் மத்தியிலே கேட்பான், பேசுவார். மோசே பேசினான், மோசையோடும் கர்த்தர் பேசினார். நம்முடைய தேவன் மட்டும்தான் அப்படிப்பட்ட தேவன். வேற எந்த தெய்வமும் பேசுறதை என்ன செய்யாது? சொல்லுங்க, கேட்கவே கேட்க முடியாது. அதனாலதான் வாசிக்கிற சங்கீதத்தில் காதிருந்தும் கேளாது பிரதர், கேட்க முடியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் நாம் பேசுகிறதை கேட்கிற தேவன். அதனாலதான் தாவீது சொன்னான், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் ஒருவேளை எந்த சூழ்நிலையில் இங்க வந்திருந்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு ஆமென், நீங்கள் அந்த இரட்சிப்பின் நீரூற்றுகளில் மொண்டு கொண்டு உங்கள் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அந்த கண்மையான கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்து நீங்கள் தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்தால், வேற ஒன்னும் பேசுறதை விட்டுருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? கண்மலையை பார்த்து பேசு. கண்ணை மூடி பேச சொன்னாரா? கண்மலையை பார்த்து பேச சொன்னாரா? கண்ணை மூடி பேசுறது எதுக்குன்னா, பைபிள்ல எங்கேயாவது கண்ணை மூடி ஜெபம் பண்ணு இருக்கா? இல்ல. ஏன் கண்ணை மூடுறீங்க? நமக்கு பிரச்சனை ஆயிரும். கண்மலையை பார்க்கறதுக்கு போகிறோம், பக்கத்தில் இருக்கிற மலைகளை என்ன செய்வோம்? பார்ப்போம். இதுக்கு இடையில வேற யாராவது வந்து போனா அவங்கள என்ன செய்வோம்? பார்ப்போம். நம்மளை ஒருமுகப்படுத்துறதுக்காக கண்ணை மூடணும். இல்லைன்னா கண்ணை திறந்து ஜெபம் பண்ணா நான் கேட்க மாட்டேன்னு சொன்னாரா? இல்லையே. எதுக்கு? அந்த கண்மலையே பார்க்கணும்னு விரும்புறாரு. இப்ப நம்மளால என்ன செய்ய முடியல. ஆனாலும் கண்ணை மூடிட்டு நமக்கு கண்மலை தெரிய மாட்டேங்க. அப்பவும் எதோ வந்து போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், கண்மலையை பார்த்து என்ன செய்? பேசணும்.
இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, என்ன பேசணும்? அது தெரிஞ்சாதான் ஜெபம் பண்ணிருப்போமே பிரதர். விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுத்து, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபைல போட்டு கொடுத்து, நீ கண்மலைக்கு முன்னாடி போய் நீ இன்ன விதமாக பேச வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மோசே ஒருவேளை என்ன செய்திருப்பான்? ஏன்னா ஃபார்முலும் என்ன செய்தாச்சு, கொடுக்கப்பட்டாச்சு, பேசியிருக்கலாம். ஆனா இப்ப கர்த்தர் ஏதாவது பேசுறதுக்கு ஏதாவது ஃபார்மல் கொடுத்தாரா? இல்ல. அப்போ பேசுன்னு சொல்லிட்டாரு, என்ன பேசணும்னு சொல்லல. இப்ப சிஎஸ்ஐ அப்படி கேத்தலிக்கு போனா அவங்க ஒரு ஃபார்மல் எழுதி கொடுத்துருவாங்க, இதுதான் பேசணும் அங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நமக்கு இங்க என்ன இல்ல? ஃபார்மல் இல்ல. தப்பு கிடையாது. ஒரு காரியத்தை நீ புரிஞ்சுக்க. இந்த என்னன்னா, இந்த ஃபார்மலாவே பேசி பழகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தனுக்கு, அவனுக்கு கேஷுவலா பேச வரவே வராது. மறுபடியும் ஃபார்முலா தான் தேடிட்டு இருப்பாரு. எத்தனை பேருக்கு புரியுது? 1000 ஸ்தோத்திர வழியை தேடிக்கிட்டே இருப்பான். எங்க புஸ்தகத்தை வச்சேன் காணலையே. ஏன்னா அவன் ஃபார்மலாவே வாழ்ந்துட்டவன். கேஷுவலா ஆண்டவரோட பேசுறதுக்கு பேரும் ஜபந்தான். ராமேன் சொல்லுங்களேன். ஒருவேளை இந்த 2025ல என்ன பிரதர் நான் ஜெபம் பண்ணணும்? எப்படி பிரதர் ஜெபம் பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, கேஷுவலா ஆண்டவரோட போய் பேசுங்க. ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்முடைய யாரு? ஒரு மணவாளன். நான் அவருடைய மணவாட்டி. மணவாட்டி மணவாளன் எப்படி பேசுவாங்க சொல்லுங்க பாருங்க. போ ஆண்டவரோட போடுங்க, தப்பே இல்ல. ஆண்டவரே கூப்பிடுறாரு, வழக்காடுவோம் வாருங்கள்னு கூப்பிட. நீ சண்டை போட்டு ஜெயிச்சிரு பார்ப்போம். அது ஆண்டவருக்கு தைரியம் இருக்குங்க, நமக்கு தான் தைரியம் இல்ல. அதனாலதான் இங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் என்ன செய்துட்டு இருக்கிறோம்? போட்டுக்கிட்டு இருக்கிறோம் கேஷுவலா. இப்ப யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு மனைவி காலையில எழும்பி நிக்கிறா, கணவன் வந்து, என் அன்பு மனைவியே, நான் இப்பொழுது தாகத்தோடு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் நீர் தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு என்ன என் கணவரே அப்படின்னு, நிச்சயமாக உங்களுக்கு நான் அதை தருகிறேன்னு சொன்னா இந்த பாக்குறவன் எப்படி யோசிப்பான்? ஏதோ ஆயிப்போச்சு, இந்த ஃபேமிலி நல்லா தான் நேற்றுக்கு வரைக்கும் இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், ஃபார்மல் வந்து அது அது தனி. கேஷுவலா ஆண்டவரோட பழகுங்களேன். ஆமென். எப்போதும் போய் ஆண்டவரே நான் இன்றைக்கு பிரயாணப்பட போகிறேன், என்னோடு கூட வாரும், என்னோடு கூட நடத்தும், அப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவா போறேன்பா, பாத்துக்கப்பா அப்படின்னு சொன்னாலும் பிரேயர் தானே. ஆமென். கேஷுவல் ஆகுங்க, பேசு. இவனுக்கு பாருங்க, ஃபார்மலாவே பேசி பழகிட்டான். இவனுக்கு கேஷுவலா என்ன செய்யல. சிலர் என்ன நினைக்கிறார்கள், வார்த்தை அலங்காரத்தோடு இலக்கணங்களோடு, இன்னும் சொல்லணும்னா கிராமர் மிஸ்டேக்கு பிழை இல்லாமல் ஒருவேளை ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாருன்னு சிலர் மனதுல எழுதி வச்சுட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் இதெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. நத்திங், கிடையவே கிடையாது. பிரைஸ் எல்லாம். இந்த வியாசர் லாரன்ஸ் ஐயா எனக்கு ரொம்ப நண்பர், நம்முடைய சபைக்கு அடிக்கடி வருவார். அவருக்கு என்னன்னா, யாராவது கிராமர் மிஸ்டேக்ல பாடிட்டு அவருக்கு பயங்கர கோவம் வந்துடும். என்னையா பரிசூத்தர் கூட்டம், நீ பரிசூத்தர் கூட்டமா சுத்தர் கூட்டமா? அவருக்கு அதுல பயங்கர கோபம். ஆலன்பால பார்க்கும் போதெல்லாம் இவன் எதுக்கு மைக்க பிடிக்கிறான்னு சண்டை போடுவாரு. அவர் என்ன நினைச்சிருக்கிறார்னா, அந்த வார்த்தை அலங்கரிப்புல தான் யார் இருக்கா. நான் சொல்றேன், நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா, வயசான அம்மா, அந்த அம்மா பாடுறாங்க, கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து ஃபாதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. அந்த அம்மா கிட்ட ஃபாதர் இல்லம்மா, பதர் அப்படிங்கிற. அது எனக்கு ஃபாதர்னு தான் அந்த அம்மாவுக்கு வருது. கர்த்தர் நடக்கிறாரா இல்லையான்னு பாருங்க பாப்போராமே. நம்முடைய ஆண்டவர், நான் சொல்றேன், சில நேரத்துல வார்த்தை பிரயோகங்கள்ல சில மிஸ்டேக் என்ன செய்யலாம், வரலாம். இலக்கண பிழைகள் வரலாம். நம்முடைய இலக்கணத்தை பார்த்து கர்த்தர் மயங்கிடுவார்னு எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. நம்முடைய அந்த ஜெபத்தை அழகுபடுத்தி அலங்காரப்படுத்துகிற வார்த்தைகள் தேவனுடைய இருதயத்தை அசைத்து விடுமா என்ன? பாவியாகிய என்மேல் கிருபையாயிருங்கிறதுக்கு என்ன அலங்காரம் இருக்கிறது? ராமேன் சொல்லுங்கள் பார்ப்போம். இலக்கணம் தான் தேவையெல்லாம் இல்லை பிரதர். சிலருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஜெபம் பண்ண இல்ல, ஒரு ஒரு கணவன் மனைவி கிட்ட பேசுறது போல, ஆமென், மணவாளன் மணவாட்டி இடத்துல பேசுகிறது போல ஆண்டவரோடு நீங்கள் என்ன செய்யுங்கள், பேசுங்கள். நீங்க இந்த வருஷங்கள்ல நீங்க ஆண்டவரோட போய் பேசுங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு காலையில எழும்பி யாரும் மற்ற காரியங்களை ஒரு 10 நிமிடங்கள் குறைந்தபட்சம் கேட்கிறேன். ஒரு 10 நிமிடங்கள் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்துட்டு ஒரு 10 நிமிடங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை முடிச்சித்தபடி என்னை நடத்தும் ஆண்டவரே, ஆமென், என்னை தருகிறேன்னு சொல்லுங்கள். அந்த கண்மலை பார்த்து பேசாம உலகத்துல யாரையும் பார்த்து பேசாதீங்க. அந்த கண்மலையின் முகத்தை பார்க்காம உலகத்தை யாரையும் பார்க்காதீங்க. ஆமென். அப்படி உங்க வாழ்க்கையை திருப்பி பாருங்க. அந்த கண்மலைகளில் இருந்து நீங்கள் தாகம் தீர்க்கப்படுவீர்கள். அந்த கண்மலையிலிருந்து கர்த்தர் உங்கள் தாகத்தை தீர்ப்பார்.
விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு ஆமேன் என்று சொல்லிவிடுங்கள். ஹல்லேலூயா, ஆமேன். ஆனா என்ன நடந்துச்சு? பேச வேண்டிய மோசே என்ன பண்ணிட்டான்? 11வது வசனத்தை படிங்க. அடடடடா, ஆமேன். பேச சொன்னாரு, என்ன செய்துட்டான்? அடிச்சிட்டான். இன்னைக்கு அப்படித்தான். ஆண்டவர் பேச சொன்னா என்ன செய்யணும்? பேசணும், அடிக்க கூடாது. விளங்குறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளவுதாயா ஒரு மனுஷனை அடிப்போம்? பேச சொல்லுகிறார். கண்மலை ஓங்கி என்ன செய்தான்? அடித்தான். இந்த மோசே கண்மலை அடிக்கிறதுக்கு எத்தனை காரணம்னா 2 காரணம். முதல் காரணத்தை எப்படி சொல்றேன்? ஆமென். முதல் காரணம் என்ன? டென்ஷன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. டென்ஷன். ஆமென். யார் டென்ஷன் மூட்டுனா? ஜனங்கள். 10வது வசனத்துல கலகம்காரர்களே, இவங்க எல்லாரும் இப்ப இந்த தண்ணி இல்லாததுனால அடிக்கல. இப்ப இந்த தண்ணி இல்லாததுனால ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து, நாங்க எங்க சகோதரர்களோட அங்க போய் செத்து போயிருக்கலாம், எங்களை ஏன் இப்படி கொண்டு வந்து இந்த வனாந்தரத்துல கொல்ல வந்தீங்க, இப்படி ஒரு கெட்ட இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களேன்னு சொன்ன உடனே மோசேக்கு டென்ஷன் உச்சியில என்ன செய்யுது? ஏறுது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த டென்ஷன் வந்துச்சுனாலே ஆமேன் என்ன நடக்கும்? ஆமேன். தண்ணி வரும். அதுக்கப்புறம் சொல்றேன், தண்ணி வந்துச்சு. ஆனா மோசேக்கு எவ்வளவு பெரிய விளை உண்டாச்சுங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். விளங்குறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த 2025ல முதலாவது நீங்கள் ஒரு ஜெபத்தையும் நீங்க செய்யணும். ஆமேன். கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்கள் ஆமேன் டென்ஷனை என்ன செய்யணும்? சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன். சூடு சொரணை இல்லாதவங்களா மாறணும். பிரைஸ் காட். அப்பதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும். நம்மள டென்ஷன் மூட்டுறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆமென். எல்லாரும் சேர்ந்து டென்ஷன் மூட்டினாலும் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? சமாதானமா இருக்கணும். விளங்குறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சிலருடைய டென்ஷன் வெளியில என்ன செய்யும்? தெரியும். ஆனா சிலருடைய டென்ஷன் வெளியில தெரியாது. அதனால நீங்க அவங்கள சாதுன்னு நினைச்சுக்கிடாதீங்க. அதனாலதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பாங்க. டென்ஷன் காட்டுறவங்க தான் டென்ஷன் கால்லாம் கிடையாது. இந்த தென்கட்சி சுவாமிநாதன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா? இந்த ரேடியோவில் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. யார்? அவருடைய கதையெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அவரு ஒரு கதை ஒரு நாள் சொன்னாரு. ஒரு ஏர்போர்ட்ல ஒரு கூலி ஆள் ஒருவனுடைய அந்த சுமையை சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவனுடைய எஜமான் வந்துகிட்டு இருந்தாராம். திடீர்னு அந்த தலையில இருந்த அந்த கூலி தலையில இருந்த ஒரு பார்சல் கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த எஜமானுக்கு ஒரே டென்ஷன். இவன் மேல கடும் வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்துட்டு கெட்ட வார்த்தைகளை பேசினாராம். ஆனா இந்த மனுஷன் ஒண்ணுமே பேசாம அமைதியா வந்துகிட்டே இருந்தாராம். அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசிட்டு வந்துட்டு இவர் ஒரு பதிலும் சொல்லவே இல்லையா. அப்போ அங்க ஒரு ஆராய்ச்சியாளன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். கோபத்தை தணிப்பது எப்படி அப்படின்னு அவனுக்கு யாரையாவது கண்டுபிடிக்கணும். இவன் போறதை பார்த்த உடனே இவனுக்கு நம்பவே முடியல. எப்படிடா இவன் இப்படி இருக்கிறான்? இவ்வளவு கெட்ட வார்த்தைகளை, சரி ஒரு பொருள் கீழே விழுதுன்னா தானா இயல்பா கூட நினைச்சிருக்கலாம், விழுந்திருக்கலாம், அதுக்கு ஒரு வார்த்தை பேசலாம். இவ்வளவு மோசமாவா பேசுறது? திருப்பி அவங்ககிட்ட வந்து இவங்கிட்ட எப்படி நம்ம ஒரு பேட்டி எடுத்துடணும்? இவன் வந்து இவ்வளவு சாதுவானவனா இருக்கிறான், கோபப்படாதவனா இருக்கிறான், அதனால இவங்கிட்ட தான் நம்ம வந்து விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டாராம். நீ இவ்வளவு அவன் உன்னை கெட்ட வார்த்தையில பேசும்போது ஒரு எதிர்ப்பையும் காட்டாம நீ ஏன் இப்படி இருந்துகிட்ட, உனக்கு என்னதான் நடந்துச்சுன்னாராம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவன் லண்டனுக்கு போக வேண்டியவன், ஆனா அவன் பார்சல் எல்லாம் ஜப்பானுக்கு அனுப்பி விட்டுட்டான். விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். இப்ப இதை காட்டுறவனை விட இது எவ்வளவு டேஞ்சர்னு பாருங்க. இனி அவன் ஜப்பான்ல இருந்து அந்த பொருளை எடுக்கிறதுக்கு என்ன பாடுபடணும் யோசிச்சு பாருங்க. சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா அமைதியின் உருவமா இருப்பாங்க, ஆனா இவங்க இதை விட கில்லாடித்தனம் பண்ணிடுவாங்க. இந்த வருஷத்துல உங்க டென்ஷன் என்ன செய்யணும்? அல்லேலூயா. பிரசங்கி 7:9 படிங்க சீக்கிரமா. பிரசங்கி 7:9. கோபம் கொள்ளாதே. போதும், உன்னுடைய மனதிலே சீக்கிரம் கோபம் கொள்ளாதே. ஆமென். நேரம் நிறைய போயிருச்சு, இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பலன் தரட்டும். எனக்கு இந்த மெசேஜை அதாவது என்னன்னா, ஒரு கோர்வையா சேர்க்கறதுக்கு தான் சில நேரத்தில் இந்த 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு தான் நேரத்தை எடுப்பேன். மெசேஜ் இல்லாம கிடையாது. மெசேஜ் எல்லாம் கர்த்தர் உள்ளத்துக்குள்ள எப்பவும் வச்சிருவார். எப்பெல்லாம் நான் அதிகம் பிரசங்கம் பண்றேனோ அன்னைக்கெல்லாம் நேரம் கிடைக்கலன்னு புரிஞ்சுக்கங்க. ஆமென். நேரம் கிடைச்சிட்டுனா சுருக்கிடுவேன் நான். இப்ப சொல்றாரு, மனதில் சீக்கிரம் என்ன செய்யாத, மூடரி நெஞ்சில என்ன செய்யும்? ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 2025ல இந்த கோபத்துல இருந்து என்ன செய்துருங்கப்பா, அகற்றி விடுங்க. நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், அடிச்சான் பிரதர், ஆனா என்ன வந்துருச்சு? தண்ணி வந்துருச்சு. அப்படி நாங்க டென்ஷனா இருந்தாலும் காரியங்கள் நடக்குதுன்னு நினைக்கலாம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, தண்ணி வந்ததுதான். ஆனா அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாரோ
அதே தண்டனையை இப்பொழுது மோசையும் ஆரோனும் பெறுகிறார். 12வது வசனத்தை படித்து பாருங்கள். போதும். ஆண்டவர் பாருங்க, கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு தான் அப்படி ஒரு தண்டனை கொடுத்தார். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள், அதே ஒரு தண்டனையை கர்த்தரை நம்பி வந்த பையனுக்கும் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி கொண்டிருக்க வேண்டும். கண்டினியூட்டி எங்க இருக்கு? கர்த்தரை நம்பி கொண்டிருக்க. அந்த இடத்துலயும் அவங்க கர்த்தரை நம்பி இருந்தாங்கன்னா அவங்க அடிச்சிருக்க மாட்டாங்க. கண்மலையோட பேசி கர்த்தர் சில நேரத்துல நம்ம ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தருவார். ஆனா அதோட கூட ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடணும், அந்த பதிலோடு கூட நமக்கு என்ன செய்வார்? ஆப்பும் வைப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். நீங்கள் எதை கேட்டாலும் பார்சல் வரும். அந்த பார்சலோடு ஒரு வெடிகுண்டு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன கேட்டாங்க? காடையை கேட்டாங்க. அப்படித்தான் பைபிள் சொல்லுது. இச்சையினால் அவர்கள் என்ன கேட்டார்கள் பாருங்க. அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை 4 முதல் 6 வரையான வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த போதும். அவங்க இச்சையினால் கேட்டாங்க. ஐயோ, எகிப்துல நாங்க எப்படியெல்லாம் உட்கார்ந்து இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் என்ன செய்தோம்? சாப்பிட்டோம். ஆமென். ஆனா இந்த வனாந்தரத்துல ஒண்ணுமே இல்லையா, வெறும் மன்னாவையே எவ்வளவு நாளா சாப்பிட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டாரு. உடனே ஆண்டவர் பாருங்க 31வது வசனம் சொல்லுது, சமுத்திரத்திலிருந்து ஒரு கீழ்காற்றை அனுப்பி கர்த்தர் நினைச்சதார காடைகளை வர பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். இது எங்கிருந்து வந்த காடைகள்? ஆமா, வனாந்தரத்திலிருந்து வருகிற காடைகள் கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், காடையை வாங்கி சாப்பிடணும். இதேதான் இஸ்ரவேலர். இல்ல, இந்த காடையை கொடுக்கல. ஆண்டவர் கொடுத்தது சமுத்திரத்தில் இருந்து வந்த காடைகள். அதைத்தான் தாவீது ஓமானமாய் சொல்வான். முதலைகளினுடைய தலையை கர்த்தர் என்ன செய்தார்? புசிக்க கொடுத்தார். முதலைகளுடைய தலையை. அது என்ன ஓமானம்? முதலைகளுடைய தலையில விஷம் நிறைஞ்சிருக்கும். விஷத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல சி மான்ஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது கடல் தெய்வம். அதாவது அன்றைக்கு அவர்களுடைய தெய்வம் என்னதான்? கடல் தெய்வம். அதுதான் மிகப்பெரிய தெய்வமா இருந்துச்சு. இந்த சி மான்ஸ்டர்னு சொல்றாங்க. இந்த தெய்வம் தானே இவர்களுக்கு எதை கொடுத்தது? இச்சையை கொடுத்தது. ஆகவே இந்த இச்சையின்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? இச்சையானது கற்பம் தரித்தது. அந்த கற்பம் என்ன செய்தது? பாவத்தை என்ன செய்தது? பிறப்பித்தது. அந்த பாவம் இவர்களுக்கு, அதை புசித்த இவர்களுக்குள் மரணத்தை என்ன செய்துட்டு கொண்டு வந்துட்டு. கர்த்தர் சில நேரத்தில் நம்முடைய விருப்பங்களை நமக்கு கொடுத்து விடுவார். ஆனால் அந்த வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கும். 33 யாத்திராகமம் 11:33 படித்து பாருங்கள். ஆமென். தங்கள் பற்களின் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று, எப்படி பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. காடை கிடக்குது, ஒரு நாள் அப்படியே பார்த்தாங்களாம், அப்படியே வாயில் எடுத்து போடுறான், போட்டு மென்று உள்ள விழுங்கவே இல்லை. தின்னு முன்ன வாயில இறைச்சி இருக்கும் போதே கர்த்தருடைய கோபம் இருந்துச்சு. அதனாலதான் சொன்னேன், பார்சல் வரும். பார்சலோட ஒரு வெடிகுண்டு என்ன செய்யும்? நீ பிரிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே வெடிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். டென்ஷன் ஆகாதீங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுங்க. பிலேயாமை ஆண்டவர் அனுப்பினார். ஆனா எவ்வளவு பெரிய வருத்தத்தை பார்த்தான்னு பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முதலாவது காரியம், நான் என்ன சொன்னேன்? கோபத்து நிமித்தம் அடித்தான். எது நிமித்தம்? ஆமென். அடிச்சது நிமித்தம் தண்ணி வந்துச்சு. ஆனா என்ன? கீழ்ப்படியாமர்களுக்குள்ளான தண்டனை பெற்றான். இரண்டாவது, இவன் அந்த கண்மலையை அடிப்பதற்கான இரண்டாவது காரணம் என்னன்னா, நான் இப்படி சொல்லுகிறேன், பழைய அனுபவம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். என்ன பழைய அனுபவம்? எண்ணாகமத்துல நீங்க வரும் பொழுது நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஓல்டுல இப்படி ஒரு அனுபவம் என்ன செய்தது? இருக்கு. அந்த இருக்கிறதுல நம்ம பார்க்க முடியும். ரெவி தீம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருகிற பொழுது, எண்ணாகமம் 17, அந்த வசனங்கள் மாறிடுச்சான்னு தெரியல. எண்ணாகமம் 17:2-3 படிங்கள். இல்ல யாத்திரையாமத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். யாத்திரையாமம் 17:2. ஓகே. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இப்பொழுது நம்ம பார்க்கிறது காதேசில் நடக்கிற சம்பவம். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் எங்க நடந்திருக்கு? இப்படி ஒரு கஷ்டம் எங்க நடந்திருக்கு? ரெவி தீம்ல நடந்திருக்கு. ஆமென். எல்லாமே சீன் வனாந்தரத்தில் உள்ள பிரதேசங்கள் தான். அந்த ரெவி தீம்ல இவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் வருகிறார்கள். இதே போல இவர்கள் முறுமுறுக்கிறார்கள். இதே போல முறுமுறுத்த உடனே அப்பொழுது மோசே இதே போல கர்த்தரிடத்துல போய் விழுந்து கிடக்கிறான். கர்த்தர் மோசேட்ட என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் மூப்பரில்
கூட்டிக் கொண்டு போய் எடுத்து நிற்பே, அந்த கண்மலையை நீ என்ன செய், ஆடி போதும். அந்த கண்மலையை நீ என்ன செய். அப்ப இது இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வந்திருக்கு, முதல்ல என்ன செய்திருக்கிறான், அடிச்சிருக்கிறான். இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்ப நீ அடிக்க கூடாது, இப்ப என்ன செய், பேசுங்கிறாரு. ஆனா அந்த ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க, ஆமென், அவனுக்கு இந்த டென்ஷன் அல்ல, ஆண்டவர் சொன்னதை மறந்துருச்சு, பழைய எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றவனாக இருக்கிறான். நன்றாய் கவனிங்கள், உங்களுடைய விசுவாச வாழ்வுல ஆமென், பழைய எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அதை இப்படி சொல்றேன், ஆமென், ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிச்சயமா ஓல்ட் இஸ் கோல்டு தான். கவனிங்கள், ஆண்டவருடைய வார்த்தை அதை சொல்லுது. எரேமியா 6:16 ஆமென், நீங்கள் வழியிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு அதிலே நல்ல வழி எது என்று என்ன செய்யுங்கள், நடவுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நான் என்ன செய்வேன், உங்கள் ஆத்துமாக்களுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுப்பேன். கவனிங்கள், ஆமென், கவனிங்கள், ஆமென். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு நான் என்ன செய்வேன். எப்ப பிரதர் நிக்கணும், எப்ப பிரதர் கேட்கணும் அப்படின்னா, அதுக்கு மேலுள்ள வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பிரச்சனைகளை சந்தித்து, போராட்டங்களை சந்தித்து, ஆண்டவருடைய திட்டம் என்ன, உங்களை குறித்த தேவ திட்டம் என்னன்னு உங்களுக்கு அறியாத பொழுதுதான் ஆமா நீங்க அங்க நிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரே, நான் உம்முடைய பாதையில் நடக்கும்போது எனக்கு இப்படி எல்லாம் வரக்கூடாது இல்லையா? தாவீதின் நாட்களிலே 3 ஆண்டுகள் ஓயாத பஞ்சம் உண்டான பொழுது கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படி போனான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுவார், இது சவுல் கொண்டு போட்ட கிபியோனியருக்காக இந்த காரியத்தை நான் செய்தேன். அப்ப நீங்க நின்று விசாரிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து, கர்த்தர் உங்களுக்கு ஒரு கைடன்ஸை கொடுத்து, கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து, ஆவியானவர் உங்களோட தொடர்ந்து போய் நீ இன்னென்ன காரியமாய் செய்ய என்று கர்த்தர் அவருடைய சமூகத்தில் இருந்தோ, ஊழியக்காரன் மூலமாகவோ, தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாகவோ, உங்களுடைய ஜெபங்களுக்கு மூலமாகவோ கர்த்தர் உங்களுக்கு பதில் தந்து அனுப்பும் போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீ கேட்டேன்னா, நிச்சயமா சொல்றேன், அடிதான். எத்தனை பேருக்கு புரியுது? பழைய எக்ஸ்பீரியன்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. கேட்கிற வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னைக்கு உங்களை நடத்துகிறார். நான் அவனை நடக்க வேண்டிய வழியில நடத்தி, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை. அப்படி ஆலோசனை சொல்லி இவருக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்துட்டார்ல, ஒரு கைடன்ஸை கொடுத்துட்டார்ல, நீ இப்ப என்ன செய், பேசு, அவ்வளவுதான். இனி ஏன் போய் நீ பழச இம்ப்ளிமெண்ட் பண்ற? விளங்குறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பழையதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. கர்த்தருக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. ஆமென். ஏன் ஆண்டவர் அங்க பேச சொன்னார், இங்க அங்க அடிக்க சொன்னார், இங்க பேச சொன்னார்? ஆமென். அந்த கண்மலை சொல்லுங்க, அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்து எத்தனை முறை தான் அடிக்கப்படணும்? ஒரு முறை தான் பிரதர் அடிக்கப்படணும். அவர் சிலுவையில ஒரு முறை தான் அடிக்கப்பட வேண்டும். மறுமுறை அவர் என்ன செய்யக்கூடாது, அடிக்கப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்ட பிறகு அவருடைய மனவாட்டி சபை திரும்ப அவரை அடிக்க கூடாது. ஆமென். அவரோடு பேச வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பாவத்துக்கு செத்த நீ அந்த பாவத்திலே மறுபடியும் பிழைத்து கொண்டால் கிறிஸ்துவானவரை திரும்பவும் சிலுவையில அடிப்பதற்கு சமானம். அப்படிப்பட்டவனுக்கு எபிரேயர் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்டவனுக்கு என்ன இல்லை, போக்கு சொல்ல இடமே இல்லை. சிலுவையில திரும்ப அடிக்க கூடாது அவரை, அவரோட பேசுங்க. உங்கள் பிரச்சனைகள் உங்கள் வாழ்விலே வரும் பொழுது, உங்கள் போராட்டங்கள் உங்கள் வாழ்விலே வரும் பொழுது, ஆமென், வருத்தங்கள் உங்களுடைய வாழ்விலே வரும் பொழுது, இன்னைக்கு நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், ஆமென், நீங்கள் பேசுங்கள், ஆண்டவரோடு பேசுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென். தண்ணி வந்துச்சா இல்லையா? எவ்வளவு லிட்டர் வந்திருக்கும் பிரதர்? சொல்லுங்க, எவ்வளவு லிட்டர் வந்திருக்கலாம்? ஒரு கண்மலை வெறும் பாறை தான், மோசே அடிச்சுட்டான், தண்ணீர் புறப்பட்டதுன்னு தான் போட்டிருக்கு. சபையாரும் மிருகங்களும் என்ன செய்துட்டான், குடித்தார்கள். அப்படின்னா எவ்வளவு அங்க சபையார் எவ்வளவு பேர் இருந்தாங்க? நம்ம 6 லட்சம் புருஷர்கள் அவங்க வனாந்தரத்துல 40 வருஷம் எவ்வளவு பேரா மாறி இருப்பாங்க? புருஷர்கள் 20 லட்சத்துக்கு மேல. ஏன் சொல்றாங்க 20 லட்சம் ஜனங்கள் தண்ணீர் குடிக்கணும்? யோசித்து பாருங்க. அவர்களுடைய மிருகங்கள் எவ்வளவு இருந்திருக்கும்? இந்த மிருகங்கள் எல்லாம் தண்ணீர் கொடுத்திருக்கணும். அப்ப கர்த்தர் எப்படி ஊத்தி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதைத்தான் சங்கீதக்காரன் 114:8 சொல்லும்போது சொல்லுகிறான். அந்த 2வது பிக்சரை போடுமா, அந்த 114:8 வசனத்தை படியுங்கள்.
அவர் கண்மலையை எப்படி மாத்தினாராம்? ஒரு அடி அடிச்ச உடனே கண்மலையிலிருந்து ஏதோ ஒரு சொட்டு தண்ணீர் வரலமா, கண்மலையை தண்ணீர் தடாகமாய் ஒரு பெரிய ஊற்றே விட்டுட்டாரு. நான் நினைக்கிறேன் இஸ்ரவேலுடைய பாளையங்களுக்குள்ளெல்லாம் இந்த ஊற்று பரவி போயிருக்கும். ஆமென். அவர் கற்பாறைகளை என்ன செய்தாராம்? நீரூற்றுகளாய் மாற்றினார். இந்த வருஷத்துல கர்த்தரை நம்பி கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்கள் ஆமென் கண்மலையிலிருந்து உங்களுக்கு தடாகங்களை உண்டாக்குவார், கற்பாறைகளில் இருந்து நீரூற்றுகளை உண்டாக்குவார். கிறிஸ்துவே உங்களுடைய கண்மலையாயிருந்து உங்களை அவர் தாகம் தீர்ப்பார். என்னுடைய பங்கு என்ன? ஒன்றை சொல்லி சில விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். என்னுடைய பங்கு என்ன? அந்த வசனம் நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை என்ன செய்து கொண்டிருங்கள்? நம்பிக்கொண்டிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். இந்த 2025 ஆமென் எடுத்த வாக்குத்தத்த அட்டையை நம்பிட்டு இருக்காதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது சிவகாசி பிரெண்டு. ஆமென். இதை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பிள்ளைகள் கூட எடுத்து மாத்தி போட்டுரும், கிழிச்சு போட்டுரும், காணாம போயிடும். ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ, நீதிமொழிகள் 28:20-25 சொல்லுது, கர்த்தரை நம்பி கொண்டிருக்கிறவனோ செழிப்பான். இப்பொழுது நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது லோத்தும் சொன்னான், நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன்? வருகிறேன். ஏன் பிரதர்? அப்ப ஆபிரகாமின் தேவனை யார் நம்பினா? யார் நம்பி இருந்தால் வர முடியும்? லோத்து நம்பினால் தானே வர முடியும். இப்ப ஆபிரகாம் போய் தன் குடும்பத்துக்கு சொல்லியிருப்பான், என் ஆண்டவர் என்னை சந்தித்து விட்டார், நான் ஆண்டவர் அழைத்த தேசத்துக்கு போகிறேன். உடனே ஆபிரகாமையும் நம்பணும். யாரையும் நம்பணும்? கர்த்தரையும் நம்பணும். கர்த்தரை நம்புகிறவனையோ செழிப்பான். ஆதியாகமம் அதனுடைய 13வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற பொழுது 6வது வசனம் சொல்லுது, அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண அந்த குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆசி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண. எப்படி? வாக்கு பண்ணினது யாருக்குத்தான்? ஆபிரகாமுக்குத்தான். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இப்போ லோத்துக்கு வாக்குத்தத்தமே கிடையாது. ஆனா அவன் யாரை நம்பி இருந்தான்? கர்த்தரை நம்பி இருந்தான். பைபிள் சொல்லுது, நீ வாக்குத்தத்தத்தை பெறாமலே இருந்தாலும் சரி, இந்த 2025 நீ ஒரு வாக்குத்தத்தை எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. கர்த்தரை நம்புகிறவனை கர்த்தர் செழிக்க வைப்பார். இந்த வாக்குத்தத்த அட்டையில ஒண்ணுமே கிடையாது. ஆனா கர்த்தரை நம்புகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாக்குத்தத்த வசனம் அல்ல உன்னை ஆஸ்வதிக்க போகிறது. பாலைவன சோலை அல்ல உன்னை ஆஸ்வதிக்க போகிறது. பாலைவன சோலையில் உன்னை வழிநடத்துகிற கர்த்தர். ஆமென். ஆஸ்திகள் மிகுதியாயிற்று. 2 பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனா ஆண்டவர் ஆசீர்வதித்த உடனே பாருங்கள், ஹல்லேலூயா, கர்த்தரை நம்பி இருந்த லோத்து கர்த்தரை விட்டு கண்களை திருப்பினான், பாலைவன சோலையை நம்பினான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுகிறது, அவன் கண்களை என்ன செய்தானா? ஏறெடுத்து பார்த்தானாம். எங்கே பார்த்தானா? ஆமென். வாசிங்கள் இந்த வசனத்தை. 10. அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே. ஆமென். இப்பொழுது அவன் பார்க்கிறான் நீர்வளம் பொருந்தின இடம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் அந்த பாலைவன சோலையாகிய காதேசை நம்பினார்களோ, அதே போல இந்த லோத்து தேவனை நம்பி புறப்பட்டு வந்தவன், கர்த்தரை நம்பி கொண்டிருக்க மனதில்லாமல் அவன் நினைச்சுதானே தெரியுமா? அந்த தேவன் சோதோமை அழிப்பதற்கு முன்பாக ஏதேனை போல் இருந்த அந்த இடத்தின் மேல் தன் கண்கள் போனது. அவன் நினைச்சுதான் தெரியுமா? அந்த இடத்தை அவன் தெரிந்து கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நடந்தது என்ன? கர்த்தருடைய வார்த்தை அற்புதமாய் சொல்லுகிறது. 14வது அதிகாரம் 12வது வசனத்துல, அந்த பாலைவன சோலை அவனை கைவிட்டது. ஹல்லேலூயா. அந்த ஏதேன் அவனை கைவிட்டது. அவன் கண்ட அந்த காட்சிகள் அவனை கைவிட்டது. அவனுடைய நம்பிக்கை அவனை கண்டுவிட்டது. எந்த இடம் பச்சையா இருந்தது என்று பார்த்தானோ, எந்த இடம் செழுமையா இருக்குது என்று பார்த்தானோ, அதே இடத்திலே வேதம் சொல்லுகிறது, லோத்து அந்நிய ராஜாக்களால் பிடிக்கப்பட்டு போனான். அவனுடைய எல்லாம் அவனை விட்டு பிடிக்கப்பட்டு போயிற்று. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு வறண்ட நிலத்திலே ஆமென் கர்த்தரை நம்பிக்கொண்டு ஆபிரகாம் நின்றான். ஒரு வறண்ட இடத்திலே கர்த்தரை நம்பிக்கொண்டு ஆபிரகாம் நின்றான். ஆபிரகாமுக்கு இப்ப ஒன்றும் கையில இல்லை. கூட்டிக் கொண்டு வந்து சகோதரன் எல்லா நன்மைகளையும் தெரிவு செய்து கொண்டு கடந்து போயிட்டான். இப்பொழுது அவன் வனாந்தரத்துல தான் இருக்கிறான். ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலதான் தன் சகோதரனை அவன் அனுப்பினான். அதனாலதான் தன் சகோதரன், நீ எங்க வேண்டாலும் போ, நான் என்னுடைய நம்பிக்கை கர்த்தரன் காண்பிக்க விரும்பினான். கர்த்தரை நம்புகிறவனையோ கர்த்தர் செழிக்க பண்ணினார். அதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ வலது பறக்கலும் இடது பறக்கத்திலும் நீ திரும்பி பார், கர்த்தரை நம்புகிறவனையோ நான் என்ன செய்வேன்? செழிக்க பண்ணுவேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார்,
கர்த்தரை நம்புகிறவனை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, பைபிள் சொல்றது கர்த்தரை என்ன செய்து கொண்டிருங்கள், நம்பிக்கொண்டிருங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு? என்ன அர்த்தம்? டிஸ்டர்பன்ஸ் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். மோசே எவ்வளவு நம்பிக்கொண்டிருந்தான் பாருங்க. ஆனா அந்த மோசே கூட அந்த ஒரு இடத்துல ஆண்டவரை நம்பிக்கைக்கு மாறாக விசுவாசியாமல் அடித்ததுனால ஆமென், மகிமையான கானானை இழக்கிறான். ஹல்லேலூயா. அந்த அதிகாரம்லாம் நீங்க படிச்சு பாருங்க. நிறைய ஆண்டவரை நம்பிக்கைக்கு இல்லாமல் போனதுனால் அடுத்து பயங்கர சேதம் வரும் பாருங்க பின்னாடி. ஆண்டவரை பரிச்சை பார்க்காதிருங்கள், கர்த்தரை நம்பிக்கொண்டிருங்கள். ஆமென். நிறைவு செய்கிறேன். 2025 கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, ஆமென், அவரே நம்பிக்கொண்டிருங்கள். அவரே உங்களுடைய நித்திய கண்மலையாயிருப்பார். கண்மலை என்பது ஒரு வறண்ட பாறை, வெளியாய் பார்ப்பதற்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார். அவர் உங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். அவர் உங்களுடைய சுபாவத்தை உங்களுக்குள் வைக்கிறார். அவருடைய ஜனம் என்று உங்களை நிலைப்படுத்துகிறார். ஒரே ஒரு எச்சரிப்பு தான், ஆமென், ஆசீர்வாதத்தை நோக்கி உங்கள் கண்கள் இருக்க வேண்டாம். பாலைவன சோலையை நம்பி நீங்கள் ஒன்றையும் தீர்மானிக்க வேண்டாம். தேவனை நம்பி இருங்கள். ஹல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளே, அவரோடு பேசுங்கள். ஹல்லேலூயா. அவரோடு பேசுங்கள். 2025 நல்லா ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் சொல்கிறேன்,
அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் அவர் கற்பாறைகளை நீரூற்றாகவும் மாற்றி உங்கள் தாகங்களை தீர்த்து உங்களை அவர் நடத்துவார். எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஜீசஸ். அதே இமேஜர் போடுங்க. Thank you Lord. ஹல்லேலூயா. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் ஆமென் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த நேரத்தை பார்க்காதீங்க. கர்த்தர் இந்த ஆண்டுல உங்களை நித்திய கண்மலையாக இருந்து உங்கள் தாகத்தை தீர்ப்பார். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரத்திலிருந்து சொல்றேன். ஏன்னா அவர் எங்களை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய ஊழியக்காரனாய் அவருடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்திலிருந்து அவருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், அவரை நம்பிக்கொண்டிருங்கள், உங்கள் தாகம் தீர்த்து நடத்துவார். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். எல்லாருமாய் இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பா. கூப்பிடுங்கள், பேசுங்க அவரோடு. இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாத. கடைசியாக நீதிமானின் சிரசின் மேல், நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வன். நம்பிக்கையோடு கூட கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. ஓ கிருபை நன்மைகள் தொடருமே. எத்தனை பேர் நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். கிருபை நன்மை தொடரட்டும். கிருபை நன்மைகள் தொடருமே, நான் கேட்பது கிடை. இந்த வார்த்தைகளை சொல்லி ஒரு விஷயம் கூட எல்லாரும், கிருபை நன்மைகள் தொடருமே, நான் கேட்பது கிடைக்குமே. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நான் கர்த்தரை முறுமுறுத்து அந்த கண்மலை நான் இனி அடிக்க மாட்டேன், நான் அந்த கஷ்டத்துக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், நான் அவரோட பேசுவேன், அவருடைய பிள்ளையாயிருந்து அவரோட பேசுவேன், அவருடைய மனவாட்டியா அவரோட பேசுவேன், அவருடைய ஜனமா அவரோட பேசுவேன். கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார். அந்த கண்மலை எனக்கு தாகத்தை கொடுக்கும். கண்மலையே, நான் தாகத்தோடு இருக்கிறேன், என் தாகத்தை தீர் என்று நான் சொல்லுவேன். அப்பொழுது இந்த கண்மலை எனக்கு தண்ணீர் தடாகமாய் மாறும். இந்த நீரூற்று, இந்த வனாந்தரம் எனக்கு நீரூற்றை உண்டாக்கும். ஹல்லேலூயா. பாலைவன சோலையை நான் நம்பி இருக்கல. என் புருஷனை, என் பிள்ளைய, என் மனைவி, என் வேலைய, என் சொத்தை நான் நம்பி இருக்க மாட்டேன். என் கர்த்தரை நம்பி கொண்டிருப்பேன். என் கர்த்தரை நம்பி இருக்கிற என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை என் ஆண்டவர் செழிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. நான் எடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்க மாட்டேன். ஆண்டவரே, எடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கல, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். நீர் என்ன செய்யணுமோ செய்யுங்கப்பா, எங்களை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த புதிய ஆண்டிலே தெய்வீக நடத்துதலை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. அர்ப்பணிக்கிறீங்களா? அர்ப்பணிப்பீங்களா? ரிபாலா சந்தரியாம் தரலனமா. Thank you Holy Spirit. டென்ஷனை விட்டுருங்க, ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸை விட்டுருங்க. ஆண்டோடைய வார்த்தை இன்னைக்கு உங்களோட பேசிருச்சு. அவரோட நீங்க இப்ப இன்னைக்கு பேசுங்க. எந்த காரியத்தை வேணாலும் ஜெபத்துல சொல்லுங்க. கண்மலைகள் பிளந்து நீரூற்ற நீ பாப்ப, தண்ணீர் தடாக உனக்குள்ள பிறந்து வருவது பாப்ப. ஓரிமானா சந்தரியாம் தரபலமா. ஆண்டவரே நன்றி.
பிள்ளைகளுக்கு நீர் அப்படி செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இந்த ஆண்டில் நீர் அப்படி நடத்த போறதற்காக நன்றி. வாக்குத்தத்த வார்த்தைகள் நீர் உயிர்ப்பித்ததற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென். இறுதியான ஜெபத்தை பிரதர் தியோஃபிலஸும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அங்கிள் தியோடர் அவர்களும் நமக்கு கொண்டு வருவார்கள். நாம் அவருடைய நாமத்தை நம்ம மேல் வைக்கப்படும் பொழுது இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குங்கிறத உணர்ந்து நிற்போம். கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போமாக. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம்பிதாவே, தரிமா நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த 2024 ஆண்டு கத்தாவே நீர் எங்களை கரம்பிடித்து வழிநடத்தி இந்த புதிய மாத்திரக்குள்ளாக அடியெடுத்து வைக்கவும், இந்த முதலாவது உயிர்த்த நாளை கத்தாவே நாங்கள் குடும்பமாக வந்து உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த அன்றே உமக்கு நன்றி செலுத்த நீ செய்த பெரிய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அன்று இந்த முதல் நாள் கத்தாவே, இந்த முதல் சண்டையில் எங்கள் கத்தாவே நீ கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம், அருமையான வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளதாக இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அன்றே உம்மோடு பேச வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு தொடர்ந்து நீர் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா கத்தாவே, இந்த ஆண்டிலே கத்தாவே நாங்கள் உம்மோடு அதிகமாக பேசவும், உம்மோடு உறவாடவும், அன்றே உம்மோடு நெருங்கி ஜீவிக்கவும், உம்மோடு நடக்கவும், உம்மோடு கத்தாவே அன்றே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நாங்கள் கடந்து செல்ல நீர் உதவி செல்லும் ஆட்சேபிக்கிறோம். ராஜா அன்றே நீர் எங்களுக்கு உதவி செய்தலும் ஆட்சேபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அன்றே இந்த ஆராதனை கத்தாவே நாங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு கடந்து சென்று கத்தாவே கடந்த ஆண்டை விட, கடந்த காலங்களை விட கத்தாவே இந்த ஆண்டிலே கத்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மோடு பேசவும், உம்மோடு உறவாடவும் கத்தாவே இந்த நாமத்தையும் இந்த மகத்துவத்தை மேனிப்படுத்த கிருபைகளை நீர் கிருபியாய் கொடுக்க நான் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையானாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் கத்தாவே உண்மை மட்டுமே சார்ந்து ஜீவிக்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நாங்கள் கடந்து செல்ல நீ கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ராஜா உலகத்துடைய எந்த பொருளும், உலகத்துடைய எந்த ஆஸ்தியுமே கத்தாவே நாங்கள் நம்பி வாழாத படைக்கு இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலையை கத்தாவே நாங்கள் நம்பி வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையானாலும், எப்படிப்பட்ட காரியங்களானாலும் கத்தாவே அவைகளை நாங்கள் பார்க்காத படிக்கு, சூழ்நிலைகளை பார்க்காத படிக்கு, சூழ்நிலைக்கு மேலாக இருக்கிற தேவாதி தேவனாய் கர்த்தரை நாங்கள் எப்பொழுதுமே நம்பி வாழ எங்களுக்கு உதவி செய்தலும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கரம்பிடித்து எடுத்து செல்லும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல ஜீவனுள்ள பரம்பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும், குறிப்பாக நம்முடைய ஆயர் அவர் குடும்பத்தாரோடும் நிலைத்திருப்பாராக. ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள்.